அன்னையோட செல்ல குட்டீஸ், நான் உங்க ஸ்ட்ராபெர்ரி பேசுறேன். சரங்கியோட ஜெல்ல குட்டீஸ், நான் உங்கள் ரவுடி பேபி பேசுகிறேன். டுடே இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா, தேக்குக்கோட டூ ஷர்ட் தாண்டா பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் லவ். நம்ம எதோட முடிச்சிருப்போம்னா, நம்ம தேக்குக்கு 2 பேருமே வந்து பாத்ரூம் சீன்ல இருந்து அப்படியே ரொமான்ஸ் பண்ணி 2 பேர் சேர்ந்துற மாதிரி தாண்டா முடிச்சிருப்போம். இப்போ அப்படியே தாண்டா டேஸஸ் ஃபுல்லாமே ஸ்கிப் ஆகுது. நம்ம தேக்குக்கு 2 பேருமே ஸ்கூல் டேஸை முடிச்சிருப்பாங்க. இப்போ நம்ம பார்த்தோம்னா, நம்ம ஜங்குக்கு வந்து 3rd இயர் படிக்கிறான்டா, நம்ம தயாங் வந்து 1st இயர் படிக்கிறான். இப்போ நம்ம பார்த்தோம்னா, ஒரு கிளாஸ் ரூம் தாண்டா ஒரு பையன் அப்படியே ஃபாஸ்ட்டாக ஓடி வரான். ஒரு பையன் முன்னாடி தான் அப்படியே நிற்கிறான். அவன் மூச்சு வாங்க. இந்த சைடு அந்த பையன், நீ என்னாச்சு, எதுக்கு இவ்வளோ ஃபாஸ்ட்டாக ஓடி வர? அது 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 என்னாச்சு? அது வந்து அங்கே சீனியர். எந்த சீனியர் சொல்கிற? இப்போ எதுக்கு நான் இவ்வளோ ஃபாஸ்ட்டாக ஓடி வர? ஃபஸ்ட்டு மூச்சு வாங்க பாட்டுறியா? அங்கே ஒரு ஆள் ஒருத்தரை போட்டு பொழந்துட்டு இருக்கிறான். நாங்கள் எவ்வளோ சொல்லி அவன் தடுக்கவே மாட்டேங்கிறான். நீ வந்து என்னாச்சுன்னு பாரு. யாரு சொல்ற? ஆளுதான் சொல்ற, புரிஞ்சுக்காம நீ பாட்டு உட்காந்துட்டு இருக்கிற, வந்து ஓடி வந்து பாரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த பையன் அப்படியே கத்துறான். இந்த சைடு அந்த பையனும் அப்படியே குடுகுன்னு ஓடி போய் பாக்குறான். அங்க பார்த்தோம்னா அப்படியே செம்ம க்ரௌடா இருக்குது. காலேஜ்ல இருக்க மொத்த பேரும் அங்கதான் நிக்கிறானுங்க. எவனுமே கிளாஸ் ரூம்ல இருக்குல்ல. அங்க ஒரு பையனை போட்டு செம்மையா பொழக்குறான். அவங்க 2 பேர்த்தோட லிப்ஸ்ல இருந்து அப்படியே பிளட்டா வருது. அங்கிங்க அடிபட்டு இருக்குது. இப்ப அந்த பையன் பார்த்து அப்படியே ஷாக் ஆகி நிக்கிறான். அப்ப அந்த பையன் தான் போய் ஒருத்தனை பேசுறான். சுகா, நீ பார்த்துட்டு நின்றுட்டு இருக்கிற, போய் தடுக்க வேண்டியதானே? நான் என்னதான் தடுக்கிறது, நான் தடுத்துக்கிட்டே தான் இருக்கிறேன். அவன் அடிச்சு பொழந்துக்கிட்டே இருக்கிறான். அவனுக்கு நல்லா வேணும், ஏன்னா அவன் அப்படி பேசணும். சுகா, நீ வீழ்த்தரமா பேசிட்டு இருக்க. ஜங்கு, இப்ப நிப்பாட்ட போறியா இல்லையா? ஜங்கு, டே அங்கால தள்ளி போயிரு, இருக்கிற கடுப்புக்கும் உன்னில காட்டிடுவேன். மரியாதையே தள்ளி போயிரு அங்கால. மரியாதை வில்லத்தி போயிரு, இல்ல என்னட்ட நீ அடி வேண்டுவ. ஜங்குக், இப்ப நிப்பாட்ட போறியா இல்லையா? என் பேச்சு நீ கேட்பியா மாட்டியா? ஜங்குக் ஸ்டாப், ஜங்குக் இப்ப நிப்பாட்ட போறியா இல்லையா? ஜங்குக், சத்தியமா சொல்றேன், இந்த விஷயத்துல மட்டும் உன்னோட பேச்சை நான் கேட்கவே மாட்டேன். என்னட்டு நீ அடி வேண்டாம தள்ளி போயிட்டு, தயவு செய்து அங்கால தள்ளி போயிரு, இல்ல அடிச்சிருவேன் உன்னையும். ஜங்குக், ஏன் இப்படி பேச்சு கேட்க மாட்டேங்க? சுகா, நீயாவது ஒரு வார்த்தை சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தயாங் தாண்டா அப்படியே கெஞ்சிட்டு இருக்கான். நம்ம ஜங்குக் அப்படியே நிப்பாட்ட பாடு கிடையாது. அந்த பையன் அப்படியே கீழே படுத்திருக்கான். நம்ம ஜங்குக் அப்படியே மேல போட்டு கட்டு செம்மையா குத்திட்டு இருக்கான்டா. இப்ப நம்ம தயாங் தான் அப்படியே போய் ஃபாஸ்டா இழுத்து ஒரு ஸ்லாப் வச்சிடறான். ஜங்குக், ஒரு வார்த்தை சொன்னா கேட்கவே மாட்டியா? நானும் சொல்லிட்டே இருக்கேன், அந்த பையனை போட்டு அடிக்காதுன்னு. உனக்கு என்ன பைத்தியமா? நீ என்ன சைக்கோவாடா? சைக்கோ தரமா நடந்துட்டு இருக்கிற? எப்ப பார்த்தாலும் இதே தொல்லையாதான் போச்சு. கை கால வச்சு சும்மாவே இருக்க மாட்டியா? எல்லாரையும் அடிச்சுட்டே தான் இருப்பியா? ஏன் ஜங்கு இப்படி பண்ற? என் பேச்சை கேட்க கூடாதுன்னு முடிவு பண்ணி வச்சிருக்கியா ஜங்கு? எதுக்குடா இப்ப இத்தனை பேருக்கு முன்னால என்ன அடிச்ச? என்ன விஷயம் நடந்துச்சுன்னு தெரியாம நீ பாட்டுக்கு ஓவனா ஒருத்தர் சொன்னாண்டு வந்து நீ பாட்டுக்கு மறைச்சிட்டு இருந்தா, என்ன நடந்துச்சுன்னு தெரியுமா? என்னண்டே தெரியாம குடுக்குறோன்னு ஓடி வந்து என்ன இப்ப இத்தனை பேருக்கு முன்னால அடிச்ச? போயிடு தயாங், தயவு செய்து. இதை நின்றுனா உனக்கு அடிச்சிருவேன். என்ன பின்னால வராத வந்து என்ன சத்தியமா அடிச்சிருவேன். எனக்கு கிட்ட வராது. என்ன பிரச்சனை நடந்துச்சுன்னு தெரியாம வந்து நின்று என்ன கை வச்சிருக்க? அவன் என்ன சொன்னா, என்ன கதைச்சாண்டு உனக்கு தெரியுமா? ஃபர்ஸ்ட் ஆமா, எனக்கு தெரியாதா அதுக்குன்னு இப்படி எல்லாத்துக்கும் முன்னாடி போட்டு அடிப்பியா? உனக்கு ஏற்கனவே இந்த காலேஜ்ல உன்னை எப்படா தூக்கலான்னு பிளான் பண்ணிட்டு இருக்காங்க. நீ என்னன்னா இப்படி போட்டு அடிச்சிட்டு இருக்கிற? என்னமோ நடந்துட்டு போட்டோம், அவன் என்னமோ பேசிட்டு போட்டோம், அதுக்கு அவனை போட்டு இப்படிதான் நீ அடிப்பியா? ஏன் இப்படி புரிஞ்சுக்கவே மாட்டேங்கிற? ஃபர்ஸ்ட் நீ புரிஞ்சுக்கிறியா? இதுல 10 குறைக்கு நான் வந்து உன்னை புரிஞ்சுக்கணுமா? டேய், என்ன நடந்துச்சுன்னு முழுசா விசாரிக்காம அவன் பாட்டுக்கு சொன்னாண்டு வந்து நீ இப்ப எனக்கு என்னத்துக்கு கை வச்ச? என்ன நடந்துச்சுன்னு முழுசா தெரியுமா? அவன் என்னன்ற அப்படி சொல்லலாம்? நடந்துட்டு போட்டோம், அதுக்குன்னு நீ போட்டு அவனை அடிப்பியா? என்ன பத்தி என்ன சொல்லியிருந்தா கூட நான் தப்பு இந்த சரின்னு விட்டுட்டு போயிருப்பேன். எதுக்காண்டி அவன் அந்த ஒரு வார்த்தை? நான் கூட அப்படி எல்லாம் பண்ணது இல்லை. அவன் என்னன்றா அப்படி கதைப்பான்? தயவு செய்து போயிரு தயங்க, என்கிட்ட வந்துடாத. மரியாதையா போயிறாங்கால. ஜங்குக், இப்ப நிக்க போறியா இல்லையா? ஜங்குக், நில்லுடா. எதுக்குடா நான் அப்ப வந்து என்னால தடுக்க தானே முடியும். தயாங், தயவு செய்து போயிரு, எனக்கு கிட்ட நிக்காத. என்ன விஷயம் நடந்ததுன்னு தெரியாம நீ பாட்டுக்கு வந்து இவ்வளவு பேருக்கு முன்னால கையை வச்சுட்டு சொறி கேட்டா நீ அடிச்சது இல்லைண்டாயிருமா? ஜங்குக்கா, நான் பண்ணது தப்பு தான்டா. ஆனா நீ பண்ணது தப்பு தானே. அந்த பையனை போட்டு இப்படி அடிச்சிட்டு இருக்க. டேய் ஜூங்கி, வாப்போம். வரியா மாட்டியா இப்ப? மச்சான் விடுடா, வாழ்ந்த இப்படி தெரிஞ்சிச்சுல, எதுக்குடா அவனை போட்டு இது பண்ணிட்டு இருக்கிற? இல்லடா, எப்ப பார்த்தாலும் மூஞ்சி திருப்பிட்டு போறது. இப்ப நிக்க போறியா இல்லையா மச்சான் நீ? என்ன நடந்ததுன்னு உனக்கு தெரியாதா? இங்க என்ன நடந்தது, என்ன விஷயத்துக்கான அவனுக்கு அடிச்சான்னு தெரியாதா உனக்கு? தெரியும் மாமே. அவனை நீ எதுக்கு
எதுக்கு போட்டு அடிச்சுன்னு தெரியும். அது அவன்கிட்ட சொன்னா தானே தெரியும். நீ பாட்டு வேன்னு கத்திக்கிட்டே கிடந்தீன்னா அவனுக்கு என்னடா தெரியும்? டேய், அடிச்சவன் கூட அவ்வளோ பெருசாக சொல்லலை. இதுலன்ட்டு நான் இப்படி கத்தி சொன்னா எனக்கு தாண்டா அவமானம். மரியாதையே வந்துரு யோகி, போயிடலாம். இல்லாட்டி எனக்கு கடுப்பை கிளப்பாத. ஓ ஓ சரி மம்மி, போ மம்மி போலாம். ஏய் தயாங்கு, நீ போடா, கொஞ்சம் அப்புறமா பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சுகாவும் நம்ம ஜங்குக்கும் அப்படியே போயிடுறாங்க. இந்த சைடு நம்ம தயாங்கு என்ன பண்றதுன்னு தெரியல. அங்க இருக்கிற ஸ்டூடெண்ட் எல்லாருமே அப்படியே கலைஞ்சு போயிடுறாங்க. அந்த சைடு கீழே இருந்த ஒரு பையன் அப்படியே நக்கலா சிரிச்சுட்டு அவனும் அந்த சைடு போயிடுறான். இப்ப நம்ம தயாங்கு என்ன பண்றதுன்னு தெரியல. இப்ப நம்ம தயாங்கு அப்படியே ஜங்குக்கோட கிளாஸ் ரூம் தான் போய் பாக்குறான். பார்த்தா அங்கேயும் இல்ல. ரெஸ்ட் ரூம்ல போய் பாக்குறான், அங்கேயுமே இல்ல. கிரவுண்ட்ல போய் பார்த்தாலும் அங்கேயுமே இல்ல. நம்ம தயாங்கு அப்படியே செம்ம காண்டாயிருது. இந்த சைடு ஃபோன் மேல ஃபோனா பண்ணிட்டு இருக்கான். ஆனா நம்ம ஜங்குக்கு அப்படியே பிக்கப் பண்ண மாட்டேங்கிறான். இப்ப நம்ம இவங்கிட்ட தான் போய் அப்படியே பேசலாம் போனா இவங்கியுமே எங்க இருக்கான்னு தெரியல. நம்ம தயாங்கு என்ன பண்றதுன்னே புரியல. இப்ப நம்ம தயாங்கு தான் என்ன பண்றதுன்னு புரியல. அப்ப நம்ம சுகாவுக்கு ஃபோன் பண்ணி பார்க்கலாம், சுகாவுக்குமே பிக்கப் பண்ண மாட்டேங்கிறான். இப்ப நம்ம தயாங்கு சரி கேன்டீன்ல போய் பார்க்கலாம்னு சொல்லிட்டு கேன்டீன்ல போய் பார்த்தா நம்ம சுகா அப்படியே கேன்டீன்ல தான் உட்காந்துருக்கான். சுகா ஜங்குக்கு எங்க ஆளவே காணோம். நான் அவனை வேற தெரியாம அடிச்சுட்டேன். நான் பண்ண தப்பு தான். அங்க எனக்கு என்ன நடந்துச்சுன்னு தெரியலதான். ஆனா அந்த பையனை போட்டு அப்படி அடிச்சுட்டு இருக்கான். என்னால என்ன பண்ண முடியும்? தயாம் ஒரு இல்ல, ஒரு பிரச்சனை இல்ல. நம்ம ஜங்குக்கு மேல எந்த தப்பு இல்லடா. அவன் தாண்ட தேவையெல்லாம் பேசினான். நீதான் புரிஞ்சுக்காம அடிச்சுட்ட. சரி விடு, அவன் வேற எங்க போயிட போறான். டெரஸ்ல இருப்பான், நீ போய் பாரு. அங்கதான் வெயிட் பண்ணிட்டு இருப்பான் உனக்காக, நீ போய் பாரு. சரி ஐயா, நான் போய் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த சைடு நம்ம தயாங்குமே அப்படியே குடுக்குடுன்ட்டு டெரஸ் ஓடி பார்க்குறான். போய் பார்த்தோம்னா நம்ம ஜங்குக்கு அப்படியே ஸ்மோக் பண்ணிட்டு நிற்கிறான். 4-5 ஸ்மோக் பண்ணியிருப்பான். இந்த சைடு நம்ம தயாங்கு செம்ம காண்டாயிருது. போன வேகத்துல நம்ம ஜங்குக்கு அப்படியே ஸ்மோக் பண்ணிட்டு இருக்குத கீழே தூக்கி போறான். ஜங்குக்கா இப்ப நேரம் சொல்லிட்டு ஸ்மோக் பண்ணாதுண்டு. அது உனக்கு சொன்னா புரிஞ்சுக்கவே மாட்டியாடா? இந்த ஏன்டா இப்படி இருக்கிற? தயவு செய்து போயிடு. இப்போ வந்து என்கிட்ட காய்ச்சிட்டு இருக்கா. நான் இருக்கிற டென்ஷனுக்கு அரைஞ்சாலும் அரைஞ்சிருவேன். எதுக்குடா சும்மா நொய்யின்னு வந்து சாகடிச்சிட்டு இருக்க? உனக்கு புரியாதா? நான் டென்ஷன்ல இருக்கேன். அதால தான் ஒரு மாசத்துக்கு 4 பேக்கெட் முடிப்பேன் நான் உன்னால. சரியா? நீ சொன்ன ஒரு வார்த்தை கன்றதுக்காக எப்பயாவது இருந்துட்டு பிடிக்கிறான். ஆனால் இன்றைக்கு நான் செம்ம டென்ஷன்ல இருக்கிறேன். தயவு செய்து போயிரு தயான் கிட்ட நிற்காத. போயிருன்னு உன்னை விட்டு எங்கடா போயிருங்க? எனக்கு எப்படின்னா அப்படி பேசுற சேர்த்து சாயிட்டா. ஸ்மோக் எல்லாம் நீ ஒண்ணு பண்ண வேணாம். கோவம் ஏதோ இருந்தா அது என் மேல காட்டு. அதை எதுக்கு நீ ஸ்மோக் குடிக்கிற? நீ போன்னு சொன்ன எங்க உங்களுக்கு போவேன்? தயன் கிரிஞ்சு மயிரா பண்ணிட்டு இருக்காது. சரியா? இங்கே என்ன நடந்துச்சுன்னு தெரியாம சும்மா வந்து அவ்வளோ பேருக்கு முன்னால் என்ன கை வச்சா? காலேஜ்லேயே நான் தானே பெரிய சீனியர். அவ்வளோ பேருக்கு முன்னால் வச்சு என்ன கை வச்சா எனக்கு ஒரு ரெஸ்பெக்ட்டுங்கடா போடுறது. அவங்க என்ன நடந்துச்சுன்னு தெரியுமா? நான் பாட்டுக்கு பக்கத்தில் நிற்கிறேன். அவனுக்கு நல்லாவே தெரியும் நீ என்னோட ஆளு அப்படின்னு தெரிஞ்சுட்டு என்ன சொன்னா தெரியுமா? நீ அந்த மாதிரி இருக்க, இப்படி இருக்கிற, அந்த மாதிரி ஸ்ட்ரக்சர் அப்படி இப்படி என்ன வர்ணிச்சு போட்டு கடைசியில் 1 நைட்டுக்கு ஒரு நாளைக்கு என் கூட அவன் இருந்தாலே போதுண்டா அப்படின்னு சொல்லி ஏன் முன்னாடியே சொல்லிட்டு இருக்கான். ஏய், இந்த வரைக்கும் நானே உன்னை ஒழுங்கா கிஸ் பண்ணி ஹக் பண்ணி செஞ்சதில்லை. அவன் யார் எனக்கு முன்னால உன்னை பத்தி அப்படி வர்ணிச்சிட்டு இருக்கிறதுக்கு? அதை பார்த்துட்டு நான் பொத்திட்டு இருக்கேன். அவனை போட்டே இல்லை. ஓகேயா? எனக்கு இதெல்லாம் தெரியாது. நான் தானே அவனை அடிச்சேன். இப்ப நான் உன்னை மட்டும் அந்த இடத்துல அடிக்க மாட்டான். அவனோட நிலைமை நீ நினைச்சு பாத்தியா? கரெக்டு தான். அவன் என்னை பத்தி தப்பா பேசினா கரெக்டு தான். அதை போய் நீ பிரின்சஸ் கம்ப்ளைண்ட் பண்ணிக்க வேண்டாம் தானே? அதுக்கு போய் அவனை போட்டு நீ அடிப்பியா? அடிச்சனால என்ன பிரயோஜனம் ஆயிருப்போகுது ஜங்குக்கா? அவனுக்கு என்ன டிஃப்ரெண்ட் ஆயிருப்போகுது? அவனை போட்டு இந்த அடி அடிக்கிற. அவனுக்கு நாளை பின்ன என்ன ஆயிடுச்சுன்னா என்ன பண்றது? தப்புதான், அவன் பேசுனது தப்புதான், எனக்கு புரியுது. அதுக்கு என்ன உன்னை நீயே வருத்திக்கிற? நீயே இவ்வளவு கோவப்பட்டுக்கிற? அவன் செத்தா கூட எனக்கு கவலை இல்லை தயான். பிரின்சிபல்கிட்ட போய் சொன்னா அவர் கூப்பிட்டு வான் பண்ணிட்டு விடுவார். அடுத்த நாள் நான் லேட்டா 5 நிமிஷம் கிட்ட லேட்டா வந்தா உங்ககிட்ட வந்து வம்பிழுப்பான். வாரியா 1 நைட் போறியா அவன் கூட? தேவையில்லாம பேசிட்டு இருக்காங்க. இதுதான் உன்னோட முன்கோபம். நீ தேவையில்லாம வார்த்தையை விட்டுடுற ஜங்குக்கா. ஆனா அதனால நான் எவ்வளவு அஃபெக்ட் ஆகுறேன் நீ அதை நீ புரிஞ்சுக்கவே மாட்டிக்கிற. அது ஏன் நீ புரிஞ்சுக்க மாட்டிக்கிற? எதனால நீ எஃபெக்ட் ஆகுற? அவன் என்ன பண்ணதை விடையா? என் லவ்வரை எனக்கு முன்னால வச்சு கமெண்ட் பண்ணுவான். அதை மூடிட்டு நான் என்ன பொத்திக்கிட்டு இருக்கணுமா? சரி விடு ஜங்குக்கா. அதுக்கே நீ கோவிக்கிறேன், விடு அப்படின்னு சொல்லிட்டு தயாங்கு கண்ணுல இருந்து அப்படியே டியர் வந்துடுது. இந்த சைடு நம்ம ஜங்குக்கா அப்படியே கோவத்துல இருக்கிறான். நம்ம தயாங்கு போய் அப்படியே அக் பண்ணிக்கிறான். ஜங்குக்கா சாரி, என் மேல தப்பு தான். நான் உன்னை புரிஞ்சுக்காம அத்தனை பேத்துக்கு முன்னாடி அழைச்சிட்டு தான். சாரி, என்னை மன்னிச்சிரு. நான் தெரியாம பண்ணிட்டேன். எனக்கு தெரியாது அவன் அந்த அளவுக்கு பேசியிருப்பாங்க. எனக்கு தெரியாது ஜங்குக்கா. கிளாஸ் ரூம்ல நீ ஒரு பையனை போட்டு அடிச்சிட்டு இருக்க. அவன் வந்து சொல்ல போது எனக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. அதான் கோவத்துல
எப்படி தடுக்கணும்னு தெரியாம அடிச்சுட்டேன். ரொம்ப வலிக்குதா ஜங்குக்கா, சாரி. தயாங், அவன் என்ன பேசியிருந்தா கூட நான் அக்செப்ட் பண்ணியிருப்பான், என்னை பற்றி கூட நேரம் சொல்லியிருந்தா கூட அக்செப்ட் பண்ணியிருப்பான். ஆனால் ஏன் முன்னாடி உன்னை பற்றி உன் ஸ்ட்ரக்சர் நல்லா இருக்கணும் வர்ணிச்சுட்டு இருக்கான். கொம்மாவில் அவன் மாட்டினான் என்னட்டா, அடுத்த தடவை என்கிட்டேருந்து தப்பிக்கவே மாட்டான், போட்டு தள்ளிட்டு அசால்ட்டாக போயிடுவேனே. ஜங்குக்கா, நீ ஏன்டா இப்படி இருக்கிற? பொறுக்கி கோவத்துக்கு ஒன்றும் குறைச்சில்ல. சரி விடு, என்ன பண்றது, உன் பொண்டாட்டி இவ்வளோ அழகா இருக்கிற, அதனால தான் எல்லாம் வர்ணிக்கிறாங்க. நீ என்னைக்காவது இப்படி வர்ணிச்சிருக்கியா? இப்போ நான் வர்ணிக்கலைன்றது மட்டும்தான் உனக்கு பிரச்சனை. கண்டவெல்லாம் வர்ணிச்சிட்டு இருப்பான், அதை நான் கேட்டுட்டு பொட்ட மாதிரி போத்திட்டு இருக்கோன்னு சொல்ற கடைசியில தான் அப்படித்தானே? நீ அப்படி இல்லடா. ஐயோ பொறுக்கி, உனக்கு கொஞ்சம் கூட ரொமான்ஸே வராதாடா? நான் இப்படி பேச வர, அதுக்கு ஒரு குத்தம் கூட நீ வேற கண்டுபிடிக்க வர. ஆமாண்டா, எனக்கு ரொமான்ஸ் கொஞ்சம் கூட வராது. எவனாவது ரொமான்ஸ் பண்ணிட்டு வந்துருப்பான், அவனை போய் பிடிச்சிட்டு அவன் கூட போய் லவ் பண்ணிட்டு இரு. ஜங்குக்கா, பொறுக்கி 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 தாது இதுக்கப்புறம் பேசுன போயிரு சொன்ன ஒரு நாள் நான் போயிருவேன்டா. அப்ப நீ என்ன பண்ணுவேன்? அப்படியே போயிடுவ பாரு மவனே. நான் விட்டு மட்டும் போனேன், அதுக்கப்புறம் உன் சாவு என் கையில தான்டா. அந்த நம்பிக்கையில தானே இப்படி பேசணும். நான் போக மாட்டேன் ஜங்குக்கா. ஜங்குக்கா, நான் தான் சாமி கேட்குறேன்ல, நான் வேணா உனக்கு வேணா ஏதாவது வாங்கி தரட்டா? ஒன்றுமே வாங்கி தர வேணாம். சரி, உன் ஆளு தான் என்ன அடிபட்டு வாய்க்கு எல்லாம் ப்ளீட் ஆகியிருக்கு, விரைக்க ஃபர்ஸ்ட் எய்ட் பாக்ஸோட வந்தியாடா? அச்சோடா, அத மறந்துட்டேன் பாத்தியா? சாரி ஜங்குக்கா, லைட்டா உன் மேல கோவமா அதான் அப்படியே வந்துட்டேன். சரி ஓகே ஓகே ஓகே, நான் வேணா போய் எடுத்துட்டு வரட்டா? ஒரு மயிரும் பிடுங்க வேணா, உனக்கு அக்கறை இருந்தால் நீ தான் கொண்டு வந்துருக்கணும், நான் சொல்லி கொண்டுருவோம்ல, எந்த அவசியம் இல்லை. சரி சரி, நான் வேணா உனக்கு வேற விதமா ட்ரீட்மெண்ட் பண்ணிட்டா ஜங்குக்கா. புரியல, வேற விதமாண்டா? ஜங்குக்கா, நீ ஏன் அந்த மாதிரி ட்ரீட்மெண்ட்லாம் பார்க்குற? நான் வேணா உனக்கு ஸ்பெஷலாக ஒரு ட்ரீட்மெண்ட் பண்ணட்டா? ஸ்பெஷலாண்டா இல்லை, எனக்கு புரியல. ஸ்பெஷலானா ஸ்பெஷலாதான். அதுதான்டா எனக்கு புரியலன்ற, ஸ்பெஷலாண்டா. மக்கு மக்கு, உனக்கு என்னடா நான் சொல்லி புரிய வைப்பேன்? நீ எல்லாம் ஒரு கிட்ட வேணா. சரி, என்ன சொல்லு. இப்ப நம்ம தேக்குக்கு ரெண்டு பேருமே அப்படியே நம்ம தயாங் தான்டா நம்ம ஜங்குக்கு அப்படியே கிஸ் பண்ணலான்னு கிட்ட போயிருப்பான். ரெண்டு பேர்த்துக்குமே ஆரஞ்சு கேப் தான் இருக்கும். நம்ம ஜங்குக்கும் சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ரெடியா தான் நிக்கிறான். இந்த சைடு அப்படியே நம்ம யூங்கி தான் அப்படியே வந்து கூப்பிடுறான். ஏ மச்சா மாமே, என்ன பண்ணிட்டு இருக்கிற? ஐயோ மாமே, சாரி மாமே, ஓகே நாட் டிஸ்டர்பன்ஸ், நீங்க எல்லாம் கண்டினியூ பண்ணுங்க, நான் போறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம யூங்கி அந்த சைடு போலாம் பார்க்கும்போது நம்ம ஜங்குக்கு அப்படியே கூப்பிடுறான். டேய், சிவ பூஜையில கரடி வந்த மாதிரி வந்துட்டு போறேன்டா, சொல்றேன் நில்லு, நானும் வர்றேன். மச்சான், எனக்கு எப்படா தெரியும் நீங்க ரெண்டு பேரும் இப்படி இப்படி இருப்பீங்க? எனக்கு தெரியாது மாமே, தெரியாம மாமே, நான் பாத்துக்கிறேன், நீ பண்ணு மாமே. டேய், சண்டேன்னு வந்தா சமாதானப்படுத்துறதுக்கு இப்படி தாண்டா வருவானுங்க, இதெல்லாம் தெரியாமையா இருக்கிற? சாரி மாமே, சிங்களா சுத்திட்டு இருக்கோம், உனக்கு என்ன? சரி வா போலாம். ஜங்குக்கா, போலாமா? எங்கடா போற? அப்ப ட்ரீட்மெண்டா அது நீயே வச்சுக்கோ, நான் போயிட்டு வர்றேன். ஏன் ஜங்குக்கா, பொறுக்கி நில்லுடா. நான் வந்து வேணாம், சரி இந்த ட்ரீட்மெண்ட் தான் வேணாம், வா நம்ம ஹாஸ்பிட்டல் போய் போயிட்டு வரலாம். அடிபட்டிருக்க சின்ன காயம், இதுக்கெல்லாம் ஹாஸ்பிட்டல். நீ கிளாஸ் ரூம் போ, நான் கேண்டீன் போறேன். என்ன கிளாஸ் ரூம் போறேன்? நீ எல்லாம் ஒரு பாய் ஃப்ரெண்டு சிக்கோடா. இப்போ அப்படியே டைம் ஸ்கிப் ஆகுதுடா. நம்ம தயாங்க அப்படியே கிளாஸ் ரூம் போயிடலாம், நம்ம ஜங்குக்கும் அப்படியே கேண்டீன் போயிட்டு அப்படியே கிளாஸ் ரூம் போயிடலாம். இப்போ காலேஜ்ல முடிஞ்சுட்டு ஈவினிங் டைம் தானே வந்துடுது. இந்த சைடு நம்ம பார்த்தோம்னா நம்ம ஜங்குக்கு அப்படியே என்ட்ரன்ஸ்ல நிற்கிறான், நம்ம தயாங்க அப்படியே வரான். ஜங்குக்கு போகலாமா? எங்க போறது? எங்க போறதுன்னா லூசாடா, நம்ம தான் ஹாஸ்டலுக்கு போலாமா? அதுக்கு தானே வெயிட் பண்றேன். இல்லை, இந்த ஜாக்சனோட பர்த்டே பார்ட்டி, நான் பார்ட்டி போகிறேன், நீ வெயிட் பண்ணாத, ஒரு 8 o'clock வந்துடுவேன் நான். இல்லை எனக்கு புரியல. இன்றைக்கு ஜாக்சனோட பர்த்டே பார்ட்டி, நான் பார்ட்டி போகிறேன், நீ வெயிட் பண்ணாத எனக்காக, நான் ஒரு 8 o'clock வந்துடுவேன். ஜங்குக்கா, அப்ப என்னை விட்டு நீ மட்டும் போனியா? எத்தனை தடவை சொல்லிருக்கேன் இந்த மாதிரி பார்ட்டிக்கெல்லாம் போவாத, உங்க பார்ட்டிக்கு போனா நீ சும்மா இருக்குவியா? நீ அது இது பண்ணிட்டு வருவேன். நான் ஒன்றுமே பண்ணிட்டு வர மாட்டேன். ஏன்டா சும்மா நொய்யின்னு கத்திக்கிட்டே இருக்கிற? போ, நான் வர்றேன்ல சொல்கிறேன். ஏய், நான் உன்னை லவ் பண்ணுறதுக்கு முன்னாடி எப்படி சுற்றிட்டு திரிஞ்சேன்? ஒரு மாதத்துக்கு 4-5 தம்மு, ஒரு மாதத்துக்கு எப்படி திரிஞ்சேன்? கடைசியாக இப்படி பிடிச்சிரு, கொஞ்சமாவது விட்றா, இழுத்து வச்சிருக்காத, கடுப்பாயிருவேன். இருடா இருடா, யாருடா கத்துறா?
நீ தாண்டா கத்துற. இப்போ நான் உனக்கு தொல்லையா வேற போயிட்டேன், இதுல கத்துற வேணா. இப்போ முன்னமா இல்ல ஜங்குக்கா, முன்னால என் பின்னாடி எப்படி சுத்துவேன். இப்ப என்னன்னா நான் உன் தொல்லையா போயிட்டேன், ஏன்டா இப்படி கத்துறேன்னு கேக்குறேன். உனக்கு போ, அந்த ஜாக்சன் பாண்டி தானே முக்கியம். நீ ரூம் பக்கமே வந்துடாதடா. எதுக்கு 8 மணிக்கு போல ரூம் பக்கம் வேற, நீ அங்கே இருந்துடு. நீ போ, நீ என்கிட்ட பேசாத. நீ முன்னமா இல்ல ஜங்குக்கா. டேய் கொஞ்ச நேரம் தானே, 8 o'clock வந்துருவேன். சும்மா நொய்யன்னு இருக்காது. போ, நான் வர்றேன். உனக்கு நொய் வேற இருக்குன்னா நீ 8 o'clockல நீ வர வேணாம். நீ போ. நான் ஆசையா நீ எனக்கா வெயிட் பண்றேன்னு வந்தா பாட்டிக்கு போறேன். நான் பாட்டிக்கு போடா. அந்த பாட்டின்னு அந்த ஜாக்சனை இன்னொரு சுத்துவானு, அவன் பேர் என்ன, சுகா, அவனவே கட்டிட்டு அழுகடா. நீ போ, நான் போறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தயாங்க அப்படியே கோச்சுக்கிட்டு அப்படி நடந்து போறான். இந்த சைடு நம்ம ஜங்குக்கு அப்படியே மண்டையை சொரிச்சிட்டு திரும்பி பார்த்தா இந்த சைடு நம்ம ஜாக்சனும் சுகா வந்து அப்ப வந்திருப்பாங்க. ஒரு மாதிரி பல்ல காட்டி நின்றுக்கிறாங்க. இதான் மம்மி, சிங்களா இருக்கணும். நீ திட்டு வாங்குறது பார்த்தா குறைக்கு எங்களையும் சேர்த்து திட்டு வாங்க வைக்கிற பாத்தியா. சரி ஆக இதாண்டாதீங்க, அவனை நான் இப்படியாவது சமாதானப்படுத்திடுவேன். வாங்க போலாம். எங்க போறது? பாட்டி தான். வர வேணாம் நீ. பாட்டிக்கெல்லாம் கிடையாது. நீ போ, உன் பொண்டாட்டி பின்னாடியே போ. எதுக்கு அவ கடைசியில எங்கள வந்து திட்டுவா. டேய் அவனை நான் பார்த்து சமாதானப்படுத்திக்கொள்றேன். உங்களுக்கு என்னடா நட்டம், வாங்கடா. வந்து தொலை, போய் தொலைவோம் அப்படின்னு சொல்லிட்டு 3 பேருமே அப்படியே பாட்டிக்கு தான் போறாங்க. நம்ம ஜங்குக்கு சொன்ன மாட்டோம் அப்படியே செம்மையா மஜாலா பண்ணிட்டு ஒரு 8 o'clock வந்துடுறான். இந்த சைடு நம்ம தயாங்க பார்த்தோம்னா அப்படியே குப்பரை கடத்து படுத்து இருக்கிறான். இப்போ நம்ம பார்த்தோம்னா நம்ம ஜங்குக்கோ நம்ம சுகா ஜாக்சன் 3 பேருமே அப்படியே பாட்டிக்கு தானே போயிடுறாங்க. அப்படியே கொஞ்ச நேரம் டைம் ஸ்கிப் ஆகி பார்த்தோம்னா இந்த சைடு நம்ம தயாங்க அப்படியே படிச்சுட்டே உட்காந்துருப்பான். இல்லாம நம்ம ஜங்குக்கு ஃபோன் பண்ணிட்டே இருக்கிறான். பொறுக்கி இதுதான் 8 o'clock வரதான், மணி 10 ஆச்சுதான். ஒரு பொண்டாட்டி கோச்சிட்டு போயிட்டாலே அவ பின்னாடி வரலாம், அதெல்லாம் கிடையாது. பாட்டி தான் முக்கியம் போயிட்டான். பொறுக்கி இதுதான் 8 o'clock வரதான், 10 மணி ஆயிடுச்சு, கேட்டை பூட்டிடுவானுங்க, எப்படி இவன் வருவான். அந்த சைடு நம்ம தயாங்கு விடாம போன் பண்ணிட்டே இருந்திருப்பான். நம்ம ஜங்குக்கு எடுத்த பாடே காணோம். இப்ப எப்படி டைம் ஸ்கிப் ஆகி பார்த்தோம்னா காலேஜுக்கு பேக் சைடு தான் காட்டுறாங்க. காம்பவுண்ட் சைடு முன்னாடி தான் அவங்க 3 பேருமே நின்றுட்டு இருக்கிறாங்க. இந்த சைடு நம்ம ஜங்குக்காலையும் சுகாவாலையும் நிக்கவே முடியல. டேய் மச்சான், ஏண்டா காம்பவுண்ட் சிவர் ஆடிக்கிட்டே நிக்குது? மச்சான் காம்பவுண்ட் சிவர் ஆடலடா, நம்ம தான் எனக்கு தெரிஞ்சு ஆடிக்கிட்டே இருப்போம் போலது மச்சான். இதுக்குதான் அல்லவா குடிக்கணும்னு கேட்கிறியா மச்சான்? டேய் நான் என்னடா பண்றது, என் ஆள் என்ன குடிக்கவே விட மாட்டான்னு ஒரு நாள் பாட்டிக்கு நல்லா மூக்கு பிடிக்க குடிச்சிட்டேன். இப்ப உள்ளுக்கு போனா தாண்டா இருக்கு எனக்கு பூஜை. இதுக்குதான் எங்களை மண் சிங்களா இருக்கணும் சொன்னா கேட்கிறியா மாமே? கட்டா சொன்னேன் ஜக்கு. இதுதான் கம்மி சாவக்கூடாது பத்தியா. இப்ப இவ்வளவு கஷ்டப்படல. டேய் யூங்கி சிவரை பொடிடா, சிவரை ஆடிக்கிட்டு இருக்குடா. இவரதானே, இவரை பிடிக்கிற மச்சான் சிவரை ஆள காணோம். நீ நல்லா பாடுறா மச்சான், எனக்கு கண்ணே தெரியல மச்சான். டேய் எப்படியாவது என்னை கொண்டு என் ரூம்ல பிக்கப் பண்ணிருங்கடா, இல்ல என் ஆளு ருத்ரதாண்டம் ஆட வலிக்கிட்டுருவான்டா. அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜாக்சன் அப்படியே கீழே குனிய வைக்கிறானுங்க. நம்ம ஜங்குக்கும் நம்ம கிட்ட அப்படி ஏறான். மம்மி அப்ப நானு எப்படியே ஏறி வாட நாய அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜங்குக்கும் நம்ம சுகாவும் அப்படியே விட்டுட்டு போயிடுறாங்க. நம்ம சுகா தான் அப்படியே தாங்கி பிடிச்சி அப்படியே ஜங்குக்கோ ரூமுக்கு கூட்டு போறான். அப்படியே நம்ம சுகா தான் கூட்டிட்டு போறான். நம்ம ஜங்குக்கு அப்படியே புலம்பிட்டு தள்ளாடிட்டே வரான். இதோட அப்படியே டோரை தான் போய் லாக் பண்றாங்க. இந்த பேர் நம்ம தயாங்கு அப்படியே ஒரு மாதிரி செம்மையா முறைக்கிறான். நம்ம ஜங்குக்கு மறைக்கிறதோட நம்ம யூங்கியை தான் பார்த்து செம்மையா மறைக்கிறான். அத்தி அவனை மறைப்பான்னு பார்த்தா என்னைய மறைக்கிறான். தம்பி இருந்தாங்க உங்க ஆளு, நீங்க உள்ள கூட்டு போங்க. நான் வந்து எதுவுமே பண்ணல, அவன் தான் வந்து குடிச்சே இருந்தான், எனக்கு எதுவும் தெரியாது தயாங்கு. நீ அதுக்கு ஏன் இப்படி பார்த்து என்னை மறைக்கிற? நம்ம யூங்கி பார்த்து அப்படியே வளரிட்டே பேசிட்டு இருக்காண்டா. இந்த சைடு நம்ம தயாங்க அப்படியே பார்த்து மறைச்சிட்டு யூங்கி எனக்கு தெரியும் நீ எப்படின்னு எனக்கு தெரியும், என் ஜங்குக்கா எப்படின்னு எனக்கு தெரியும். நீங்க உங்க வேலையை பார்த்துட்டு மூடிட்டு உங்க ரூமுக்கு போறீங்களா, என் ஜங்குக்காவை எனக்கு பார்த்துட்டு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தயாங்க அப்படியே நம்ம ஜங்குக்கா அப்படியே உள்ள கூட்டிட்டு போறான். இந்த சைடு நம்ம ஜங்குக்கும் அப்படியே நிமிந்து பாக்குறான். நம்ம தயாங்கா என் பொண்டாட்டி சாப்பிட்டியாடா? பொண்டாட்டி இல்லாட்டி வந்து சொல்ல உடச்சிருவேன். இதுதான் பாட்டிக்கு போயிட்டு 8 மணிக்கு வரதா சார்? ஏய் இப்பதான்டா 8 மணி, நீ என்ன 8 மணியான்னு கேக்குற?
உங்களுக்கு இதுதான் 8 மணியா? ஃபர்ஸ்ட் சார் எப்படி உள்ள வந்தீங்க? கேட்ட பூட்டி இருப்பாங்களே, வாட்ச்மேன் வெளுத்து கட்டி இருப்பான், நீ எப்படி உள்ள வந்த? அதுவா, மதுல இருந்தேனா, மதுலெல்லாம் ஆடிக்கிட்டே இருந்துச்சுடா. எனக்கு ஒண்ணுமே புரியல. மதுல கூட ஒழுங்கா கட்டாம உன்னால என்ன பண்ணி வச்சுக்காங்கன்னே தெரியுது இல்லடா. ஓ, அது ஆடுது. சார் அப்ப ஆடல, சார் அப்ப சரியாதான் இருக்கீங்க. ஏய், நான் ஸ்டடியா இருக்கேன்டா. தெரியலையா இங்க இப்ப ஸ்டடியா இருக்கேன். விழுந்துராது நில்லு நில்லு. இதுலயே தெரிஞ்சிச்சு நீங்க சார் ரொம்ப சரியாதான் இருக்கீங்க. பொறுக்கி சரியான பொறுக்கிடா. லவ் பண்ண போதும் எப்படி இருந்த, இப்ப என்னன்னா இப்படி இருக்கிற. போய் உன்னைய லவ் பண்ண பத்தியா, அது என் தலை விதிதான். இப்படி குடிச்சு வந்து நின்ற, இதுதான் பட்டே காட்டுக்கு போறதுன்னு அர்த்தமா? இப்படி குடிச்சு வர்றதுதான் தெரியும். குடிச்சு வருவேன் எனக்கு நல்லாவே தெரியும். அதுக்குதான் போவேன்னா சொன்னேன். தலைப்பாடா அடிச்சுக்கிட்டேன். இப்படி மூக்கு விட்டா குடிச்சு வந்திருக்கிற போய். டேய், பாட்டிண்டா ட்ரிங்க்ஸ் பண்ண தாண்டா செய்வான். ட்ரிங்க்ஸ் இல்லாம என்னன்றா பாட்டி பண்றது? பார்ட்டி பண்ணா ட்ரிங்க்ஸ் பண்ணுவாங்கன்னு தெரியும், அது அளவா பண்ணுவாங்கடா. இப்படி முட்டு பண்ண மாட்டாங்க. டேய், உன்னை மாதிரி ஒரு பொண்டாட்டியை வச்சுக்கிட்டு நானே மாசத்துல 2 வாட்டி தான் போறேன். அப்பப்போ குடிக்காதாட்டி ஒரு தடவை குடிச்சாலும் மூக்கு முட்டை குடிச்சா தாண்டா ஏறுது. என்னை மாதிரி ஒரு பொண்டாட்டியை வச்சுக்கிட்டு வெளியே போற பத்தியா, அதுதான்டா. ஒன்னத்துக்கு ஆக மாட்டேன். வந்து படு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தயாங்க அப்படியே உட்கார வைக்கிறா. நம்ம தயாங்க இல்ல ஜங்குக்கு மேனேஜ் பண்ணவே முடியல. இருக்கா டே, என்னத்தான் திங்கன போனா கணக்குறேன். ஏன்டா இப்படி வெயிட்டா இருக்கிறேன்? அதுவா, இல்லையே, நான் ஒன்றும் சாப்பிடலையே, குடிச்சிட்டு வந்துட்டேனே. அப்ப சாப்பிடல, வெறும் இதுல குடிச்சு வந்திருக்கிறேன். ஆமா, எனக்கு பசிக்குது. கேண்டீன்ல மூடி இருப்பாங்களா என்ன? ஓ, சார் அப்படியே மத்தியான டைம் இல்ல சாயந்தரம் டைம் வந்திருக்கீங்க பாத்தியா? நீங்க மூடி இருப்பாங்களா மாட்டாங்களான்னு கேள்வி கேக்குற. நாயே, மணி 11 ஆயிடுச்சுடா. நீ இந்நேரத்துல வந்து கேண்டீனை மூடிட்டாங்களா இல்லையான்னு கேள்வி வேற கேக்குறியா? ஓ, 11 மணி ஆயிடுச்சா? நான் கூட ஏதோ 7 o'clockன்னு நினைச்சேன். என்னங்க கோவப்படுத்தாத, ஓகேவா? தயவு செஞ்சு அமைதியா படுத்துரு. அப்படியே படுக்காது ஜம்புக்கா, ட்ரிங்க்ஸ் நல்லா அடிக்கும். சட்டை கட்டிட்டு போடுறான், அப்படியே படுத்துறேன். போடா டேய், எனக்கு தூக்கமா வருது. நான் போய் தூங்க போறேன். தூங்கிட்டு மட்டும் இரு, ஒண்ணு கீழ்ச்சிடாரு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தயாங்க்கு செம்ம கோவம் வருது. இப்ப நம்ம தயாங் அப்படியே நம்ம ஜங்குக்கோட ஷூ எல்லாத்தையும் அப்படியே கழட்டி விட்டுட்டு ஷர்ட் பட்டனை கட்டலாம் போறான். நாய் என்னத்தை குடிச்சு வந்தானோ இப்படி நாறுது, முட்டை குடிச்சு வந்திருக்கிறான். ஷர்ட்டு ஃபுல்லா இதாதான் இருக்குது பேக் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தயாங் அப்படியே போய் ஷர்ட் பட்டை அப்படியே கட்டிட்டு இருக்கிறான். இந்த நம்ம ஜங்குக்கு அப்படியே முணுத்துட்டு இருக்கான். என்னத்தான் முணுத்துட்டு இருக்கிறேன், அமைதியே படுறான். ஓடுற இடத்துல படுக்கிறியானா? என்ன ஷர்ட் பட்டை காசு ஓட ஜங்குக்கா. டேட்டே, ஐ லவ் யூ. இதுக்கு ஒன்றும் குறைச்சி இல்லை பொறுக்கி. லவ் யூ திருப்பி சொல்லு. லவ் யூ. நீ மூடிக்கிட்டு சட்டோட்டு என்னை கட்டி விடுறியா? திருப்பி சொல்லுடா. அதுதான் லவ்யூ சொன்னல. நீ என்னை சட்டை கழட்டி விடுறான்னு சொல்லிட்டு நம்ம தயாங்க அப்படியே பேசிட்டு இருப்பான். அப்ப நம்ம ஜங்குக்கு அப்படியே கையை பிடிச்சி எடுத்து மேல வந்து படுத்துக்கலாம். பொறுக்கி இப்ப இருக்கிற என்ன கையை பிடிச்சி எடுத்து ஜங்குக்கு எந்திரா உனக்கான அணைக்கிற ஜங்குக்கா. உன்னை இங்க இருந்து தூக்கிட்டு வரக்கே எனக்கு மூச்சு முட்டிடுது. இதுல மேல வேற படுத்திருக்கியா? எதுக்குடா மேல படுத்திருக்கேன்? இறங்குற ஜங்குக்கா, இறங்குடா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தயாங்க அப்படியே கத்திக்கிட்டே இருக்கான். அங்கிட்ட நம்ம ஜங்குக்கு. டேய், கொஞ்ச நேரம் கூட உன் வாய் சும்மா இருக்காதா? எந்த நேரம் பார்த்தாலும் நொய்யன்னு கத்திக்கிட்டே இருப்பியா? வாய முடுறா. இந்த சைடு நம்ம ஜங்குக்கு நம்ம தயாங் தானே பேசிட்டு இருக்கான்னு சொல்லிட்டு நம்ம டக்குனு போய் கிஸ் பண்ணிடுறான். இந்த சைடு நம்ம தயாங்க எவ்வளவு தடுக்கிறான், நம்ம ஜங்குக்கு விடமா இல்லை. அப்ப சைடு நம்ம ஜங்குக்கு அப்படியே தயாங்க விடாம செம்மையா கிஸ் பண்ணிட்டு இருக்கிறான். நம்ம தயாங்கும் தள்ளுறா பொறுக்கின்னு சொல்றான். நம்ம ஜங்குக்கு அப்படியே தள்ளிடுறான். பொறுக்கி எதுக்கு எனக்கு கிஸ் பண்ண ஒரே ஸ்மெல்லு, ஒரே ட்ரிங்க் ஸ்மெல்லு கருப்பும். இந்த மாதிரி வச்சுட்டு ஏன்டா எனக்கு வந்து கிஸ் பண்றேன்? பொறுக்கி ஏன் ஜங்குக்கா, ஏன் இப்படி பாக்குறேன்? ஜங்குக்கு ஏன் இப்படி பாத்துட்டு இருக்கிறேன்? நான் பேசுறது நான் கேட்கவே இல்லைன்னு சொல்லிட்டு நம்ம தயாங் போட்டு செம்மையா துளுக்குறான். பொறுக்கி ஏன் இப்படி பாத்துட்டு இருக்க, பத்தி எந்த அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தயாங் அப்படியே செம்மையா போட்டு குளிச்சிட்டு இருக்கான். அப்ப நம்ம ஜங்குக்கு அப்படியே ஒரு மாதிரி லைட்டா பாத்துட்டு அப்படியே சீக்கிறான்.
டேய் டேய் எனக்கு தலையெல்லாம் கிறுகிறுன்னு சுத்துதுடா. ஆ, தலையெல்லாம் கிறுகிறு சுத்தாம எப்படிடா இருக்கும்? நீ குடுத்த கூறி எப்படி? ஆமா, நீ ஏன் எனக்கு டபுளா தெரியற? டபுளா தெரியுதுண்ணா. என்னடா பேசுற அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டயாங்க அப்படியே எந்திரிக்கிறாங்கல்ல, நம்ம ஜங்குக்கு அப்படியே ஃபுல்லா வாமிட் எடுத்துறான். அந்த சைடு நம்ம டயாங்க பொறுக்கி பொறுக்கி வேக்க என்ன இப்படி பண்ற? ஐயோ ஃபுல்லா வந்து இதுக்குதான் இப்படி தேடி மாட்டேன் என்னை பாத்தியா? ஜங்குக்காங்க பொறுக்கி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டயாங்க அப்படியே நம்ம ஜங்குக்கு தள்ளி விட்டுட்டு அப்படியே எரிஞ்சிட்டு வாஷ்ரூம் தான் ஓடுறான். இந்த சைடு நம்ம ஜங்குக்கு அப்படியே கம்ஃபர்டபுளா அப்படியே படுத்துக்கிறான். அவனுக்கு என்ன அப்படின்றத படுத்துக்கிறான். இந்த சைடு நம்ம தயாங்க ஃபுல்லா அவனை வாஷ் பண்ணிட்டு அப்படியே ஃப்ரெஷ் அப் ஆயிட்டு இந்த சைடு நம்ம ஜங்குக்கு வந்து பாக்குறான். ஜங்குக்கே அப்படியே க்ளீன் பண்ணி விட்டுட்டு எல்லாம் பெட்ஷீட் கிட்லாம் மாத்திட்டு நம்ம ஜங்கு கூட பெட்ல போய் நம்ம தயாங்க படுத்துக்கிறான். நம்ம ஜங்குக்கு அப்படியே கீழே தான் படுத்துருக்கான். இப்ப நம்ம பார்த்தோம்னா நெக்ஸ்ட் டே மார்னிங் தான்டா ஆகுது. நம்ம ஜங்குக்கு தான் அப்படியே வேக்கப் ஆகி எந்திச்சு உட்காடுறான். இந்த சைடு நம்ம தயாங்க பார்த்தோம்னா செம்மையா அப்படியே முறைச்சிட்டு நிக்கிறான் கை கட்டிட்டு. இந்த சைடு நம்ம ஜங்குக்கு அப்படியே பார்த்து ஷாக் ஆயிடுறான். ஐயையோ, காலங்காத்தால என்னடா இப்போ ஒரு மார்க்கமா நின்றுட்டு இருக்கா? ஜங்குக்கா ஜங்குக்கா படுக்காத, வண்டி படுக்காதடா பொறுக்கி எந்திச்சு உட்காடுறான். நேற்று நைட் என்ன பண்ண? நேற்று நைட் என்னடா பண்ண? எத்தனை மணிக்கு வந்த? நேற்று நைட்டு சார் என்ன சொன்னீங்க? சீக்கிரம் வந்துருவேன், 8 மணிக்கெல்லாம் வந்துருவேன். ஏன்டா தொண கத்திக்கிட்டே கிடக்குற? என்னை ஒரு நாள் கூட ஃப்ரீடமா விட மாட்டேன். நேற்று நைட் என்னடா பண்ண பொறுக்கி? நேற்று நைட்டு என்ன பண்ணேன்? 7 அன்னைக்கெல்லாம் நான் வந்துட்டேன். வந்து நான் படுத்து தூங்கிட்டேன். நீ ரூம்குள்ளேயே இல்லையே, எங்க போன? ரூம்குள்ளேயே இல்லை நானு. ஓ சாரு 7 மணிக்கெல்லாம் வந்துட்டீங்க. ஓ 8 மணிக்கு வரேன்னு சொன்னீங்க, 7 மணிக்கு சீக்கிரம் வந்துட்டீங்க. அப்ப சாரு ஆமா தயாங்கா, பங்க்சுவாலிட்டி முக்கியம் இல்ல? பஞ்சுவாலிட்டி முக்கியம். பொறுக்கி இன்னும் எனக்கு வர ஆத்திரத்துல அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அங்க இருக்கிற கிடைக்கிற பொருள் எடுத்தாத்தையும் நம்ம ஜங்குக்கு மேல அப்படி வீசுறான். பொறுக்கி பஞ்சுவாலிட்டி இதுக்கு ஒண்ணு குறைச்சலடா, இதுக்கு ஒண்ணு குறைச்சலே இல்ல. நாயே நீ வந்தது 10 மணிக்குடா. அது காம்பவுண்ட் செவரை எகிரி குச்சி வந்திருக்கிற. இதுல சாருக்கு காம்பவுண்ட் செவரை அறுத்து நான் 2ஆ வேற தெரியறேனா உனக்கு? என்ன சொல்ற? காம்பவுண்ட் சிவர் ஆடாதே தயாங்கா. இது நான் உன்கிட்ட கேட்கணும். சாரு அவ்வளோ போதையில இருக்கிறீங்க. ஏய் சத்தியமா நான்லாம் நேற்று குடிக்கவே இல்லடா. குடிக்கவே இல்ல? அப்ப நான் போய் சொல்றேன்னா பொறுக்கி? அப்ப நான் சொல்றேன் பொறுக்கி? ஏய் ஃபுல்லா என் மேல ஃபுல்லா வாமிட் எடுத்தா தெரியுமா? பாரு அங்கதான் துணி போட்டு வச்சிருக்கேன், போய் பாரு வேணா. என்னடா சொல்ற? ஏய் நான் ட்ரிங்க் பண்ணா வாமிட் எல்லாம் எடுக்கிற பழக்கம் இல்ல. நீ சும்மா சொல்லிட்டு இருக்காது சரியா? சும்மா சொல்லிருக்கான். இப்ப எதுக்குடா சிரிக்கிறேன்? எனக்கு கோபம் வருதுடா. ஏய் நான் வாமிட் எல்லாம் பண்ணல, நீ சும்மா சொல்லிட்டு இருக்காத. ஜங்குக்கா நான் போய் சொல்லி என்ன பண்ண போறேன்? எங்க உன் கூட குத்துன ஒரு செவ்வால அது வேணா போய் கேளு. யாரு? யோங்கியா? ஆமா, நான் நேத்து நைட்டு யோங்கி கூட தானே வந்தேன். யோங்கி? உனக்கு எதுவுமே ஞாபகம் இல்லையா? அப்ப நேத்து நைட்டு நடந்தது நீ மறந்துட்டியா? நேத்து நைட்டா? என்னடா தப்பா நடந்துட்டேனா என்ன? ஓ தப்பா வேற அண்ணாந்து வேற இருக்குதா? அப்படின்னு நடந்துக்கிட்டானோ ஒன்னும் சாரி கிழிக்கல. போய் ஃபர்ஸ்ட் காலேஜுக்கு ரெடி ஆக டைம் ஆயிடுச்சு. டேய் 8 o'clock ஆயிருச்சுடா. தள்ளுறா. இந்த சைடு நம்ம ஜங்குக்கு அப்படியே அவசரமா ஃப்ரெஷ் அப் ஆகிறதுக்காக பாத்ரூம் குள்ள ஓடிடுறான். இந்த சைடு நம்ம தயாங்கு பொறுக்கி நாய் போறது பாரு. அப்ப நேத்து நைட்டு எதுவுமே ஞாபகம் நாய்க்கு அந்த அளவுக்கு மப்பு அப்படின்னு சொல்லிட்டு இந்த சைடு நம்ம தயாங்க அப்படியே திட்டிட்டு இருக்கான். இந்த சைடு தோர தட்டுற சத்தம் கேக்குது. இங்க வந்துருச்சுல இன்னொரு அரப்பைத்தியம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தயாங்க இந்த சைடு அப்படியே திட்டிட்டு இருக்கிறான். இந்த சைடு நம்ம யோங்கி தான் வந்திருப்பான். மச்சான் கதவை தர, மச்சான் கதவை தரடா, டைம் ஆயிடுச்சு மச்சான், என்ன பண்ற மச்சான் கதவை தர. வர யோங்கி வர அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தயாங்க அப்படியே டோர் ஓபன் பண்றான். இப்ப நம்ம பார்த்தோம்னா நம்ம யோங்கி அப்படியே தாளம் போட்டுட்டு இருக்கிறது அப்படியே நிப்பாட்டிடுறான். இந்த சைடு நம்ம தயாங்க தான் வந்து கதவை அப்படியே ஓபன் பண்றான். யோங்கி உனக்கு வேற வேலையே இல்ல, எதுக்கு நான் கதவை இப்படி தாளம் போட்டுட்டு இருக்கேன்? தாளம் போடுற ஒரு குறைச்சல் சொல்லி முடிக்கிறான் கொள்ளு. இந்த சைடு நம்ம யோங்கி அப்பதான் தண்ணி குடிச்சிருப்பான். அப்படியே பொழிச்சுன்னு நம்ம தயாங்கோட மூஞ்சி மேலே அப்படியே துப்பிடுறான். தயாங்கா அரிதா எனக்கு நீதான் வந்த தெரியாது.
சொத்துலயும் அடி வாங்கியாச்சு, சேத்துலயும் அடி வாங்கியாச்சு. டேய், உங்களுக்கு வேற வேலையே இல்லையாடா? ஓ மச்சான் என்னன்னா நைட்டு என் மேல வாமிட் எடுக்கிறான், நீ என்னன்னா தண்ணி துப்புற. என்னடா நினைச்சிருக்க தயாங்கு? சாரிடா, எனக்கு எப்படா தெரியும் நீ வந்து டோர் ஓபன் பண்ணுவேன்னு சொல்லிட்டு. இந்த சைடு நம்ம யோகி அப்படியே பேசிட்டு இருக்கான். அப்ப நம்ம ஜங்குக்கு ரெஸ்ட் ரூம் போனவன் அப்படியே வெளியே வந்து நம்ம தயாங்க கூப்பிடுறான். டேய் ட்ரவலுங்கடா, ட்ரவலுங்கடா. ஆமா, டென்ஷன் ஏத்தாத ஜங்கு. உனக்கு என்னடா வேதிருச்சு? ஃபேன் 5ல தானே நிக்குது. இது பார்த்தா உனக்கு வேத்தமா இருக்குதா ஜங்கு? ஆமா, வேர்த்த மாதிரி தான் இருக்கு. இந்த டென்ஷன் ஏத்தாத மச்சான். அது பார்த்தா உனக்கு வேத்தமாயா இருக்குது மாமே. டேய் ஒழுங்கா பேசுடா மச்சான், சாரிடா, நான் தண்டா தெரியாம. டேய் மச்சான், யூங்கி நீ எப்படா வந்த? ஆமா, நைட்டு முழுக்க உன்னை காணுமே, எங்க போன? மச்சான் நைட்டு முழுக்க காணுமா? ஆமா மச்சான், நீ நைட் எங்க மச்சான் போனா? ஏய் போறீங்களா ரெண்டு பேரும்? என்ன டென்ஷன் படுத்தாதீங்களா? போற உங்க ரூமுக்கு. ஏன்டா நீ கடுப்பு கலப்புறீங்க? அவ என்ன, நீ என்ன நைட் என் மேல வாந்தி எடுக்கிற, இவன் என் மேல வந்து பொழிச்சுன்னு தண்ணி துப்பா. என்னடா நினைச்சிட்டு இருக்கிறீங்க? என்னை பார்த்து உங்க ரெண்டு பேத்துக்கு வாஷ் மிஷின் மட்டும் இருக்கானா? டேய் ஜூங்கி, எதுக்குடா உன் மேல தண்ணி துப்பின? சாரிடா, வாழு பொச்சக்கடின்னு வந்து நான் நின்னா நான் தண்ணி குச்சிட்டு இருந்தேன், பயந்துட்டேன். தயாங்கு சாரிடா தயாங்க, மன்னிச்சிடுறான். யோங்கி உன்னை நான் சும்மா விட மாட்டேன்னு சொல்லிட்டு நம்ம தயாங்க அப்படியே கத்திட்டு இருக்கா. இந்த சைடு நம்ம யோங்கி, மச்சான் காலேஜுக்கு லேட் ஆயிடுச்சு, நீ வந்துடு, நான் முன்னாடி போறேன், வாழை நீயே சமாளிச்சுக்கோன்னு சொல்லிட்டு நம்ம யோங்கி அப்படியே ஓடிடுறான். இந்த சைடு நம்ம ஜங்குக்கு அப்படியே விழுந்து விழுந்து சிரிக்கிறான். என்னடா காலங்காத்தாலாம் இப்படி ஒரு கோலத்துல நிக்கிற? என்னை தயவு செஞ்சு கோவப்படுத்தாத பொறுக்கி. நீ ஒரு வாரத்துக்கு என் பக்கமே வந்துடாத, என் பேசிடாத பொறுக்கி. போயிடுறான் ஒரு பாய் ஃப்ரெண்டு மேல துப்பிட்டு போயிருக்கிறான், அதை கண்டுக்காம சிரிச்சிட்டு இருக்கியாடா நீ? சத்தியமா தயாங்கா, உன்னை இப்படி பார்க்க எனக்கு சிரிப்பு அடக்க முடியல. சரி கோவிச்சுக்காது, அவன் தெரிஞ்சு துப்பாலடா, தெரியாம தானே துப்பினா. நான் போறேன்னு சொல்லிட்டு இந்த சைடு நம்ம தயாங்கு அப்படியே நோட் புக்கெல்லாம் எடுத்து வச்சுட்டு அப்படியே போறான் கிளம்பி. என்ன ஜங்குக்கா, என்னடா உனக்கு பிரச்சனை? நோய் 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 கூப்பிட்டுட்டே இருக்கிற, என்ன சொல்லு? டேய் முகம் முழுக்க தண்ணியா இருக்குடா, போய் ரெஸ்ட் சேஞ்ச் பண்ணிட்டு போ. சரி, நான் ட்ரெஸ் மாத்திக்கிறேன், நீ போ. நீ ரெஸ்ட் ரூம் போயிட்டு இப்போ ரெடி ஆயிட்டு எப்போயே வா, நான் போறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தயா அப்படியே ட்ரெஸ் பண்ணிட்டு அப்படியே போயிடுறான். நம்ம ஜங்குக்குமே அப்படியே ட்ரெஸ் சேஞ்செலாம் பண்ணிட்டு அப்படியே காலேஜுக்கு வந்துடுறாங்க. இந்த பேர் காலேஜ் அப்படியே டைம் ஸ்கிப் ஆகுதுடா. இப்படியே தான்டா டைம் ஸ்கிப் ஆகுது. இப்போ பார்த்தோம்னா லஞ்ச் டைம் வந்துடுது. இந்த சைடு நம்ம தயாங்கும் பிலிப்ஸும் காட்டு அப்படியே ஜாலியாக பேசி சிரிச்சுட்டு அப்படியே சாப்பிட்டுட்டு இருக்காங்களா. இப்போ நம்ம ஜங்குக்கு அப்படியே உள்ள என்ட்ரி ஆடா. நம்ம ஜங்குக்கு பார்த்தோன்னே அந்த பெஞ்சில் உட்காந்துட்டு இருக்கிறவங்க எல்லாருமே நம்ம ஜங்குக்கு சீனியர் வரான்ட்டு எஞ்சி போயிடுறாங்க. ஏன்னா நம்ம ஜங்குக்கு எப்பவுமே அங்கே தான் உட்காந்து சாப்பிடுவான், அதனால எஞ்சி எல்லாமே போயிடுறாங்க. இந்த இது நம்ம ஜங்குக்கு வந்து உட்காட்டுவேன் அப்படியே ஒரு மாதிரி செம்மையாக முறைச்சிட்டு உட்காட்டுருக்குறான். அப்போதான் யோங்கி வந்து வருவான், யோங்கியே ஜாக்சனும். மச்சான் டேய் வந்து உட்காட்டு, எதுவும் ஆர்டர் பண்ணாம உட்காட்டுக்கிறாரு மச்சான், செம்மையா பசிக்குது, ஆர்டர் பண்றான். என் மம்மி கூட்டுட்டே இருக்கிற, என்னத்த மம்மி அப்படியே பார்த்துட்டு ஆத்தி. ஓகே ரைட்டு, இங்க ஒரு பிள்ளையும் வெடிக்க போகுது, அது மட்டும் எனக்கு நல்லா தெரிஞ்சிச்சு. அவனும் திருந்த மாட்டான், நீயும் திருந்த மாட்டேன்னு சொல்லிட்டு நம்ம யூங்கி அப்படியே நைஸா தப்பிச்சு போலாம் பார்க்க போகுது. இந்த சைடு நம்ம ஜங்குக்கு அப்பதான் பேசுறான். டேய் கோத்தா, இங்க நான் வயிற்றுச்சல்ல இருக்கேன், உனக்கு பிரளயம் படிக்க போதான் இருக்க, மரியாதையே அவனை பிரிச்சு விட்டுரு, இல்ல இதுல வச்சே நான் போட்டு பிரிச்சு மேஞ்சிடும் பிலிப்ஸ. எனக்கு ஒரு விஷயம் தான் புரியல, நான் உன் ஃப்ரெண்டா இல்ல மாமானாடா? அவன் என்னன்னா எப்பா பார்த்தாலும் யாரு கூடயாவது பேசிட்டு இருக்கிறான், அது உனக்கு பொறுக்காம நீ அவனை போட்டு மொத்துற. அவனும் திருந்த மாட்டான், நீயும் திருந்த மாட்டேன், நடுவுல நான் மாட்டிக்கிட்டு. ஐயோயோயோயோ, உலகத்துல எத்தனையோ ஃப்ரெண்டு வச்சவெல்லாம் நல்லா இருக்கிறான், உன்னை வச்சுக்கிட்டு நான் படுற பாடு இருக்குதே, என்னடா பண்ணி தொலை சொல்ற இது? டேய் எனக்கு மட்டும் எங்கே இருந்துடா வர்றானுங்க, ஒருத்தனை கூட ஒழுங்கான ஃப்ரெண்ட்ஸா பிடிக்க மாட்டேன்றான், அவனை லவ் பண்றவனை போய் ஃப்ரெண்ட்ஸா பிடிச்சிட்டு இருக்கான்டா. எனக்கு கடுப்பா இருக்கு மச்சான், அவனை எப்படியாவது எழுந்திரிச்சு அடிச்சு கழிச்சிரு, இல்ல இருந்து காதலி அழுதுக்கி அடிச்சு போடும். அதான் மாமே
பொண்டாட்டிக்கு சக்காலத்தி வருது நான் இது பண்ணிருக்கேன். இதான் மச்சான் பையனுக்கு சக்காலத்தை வருது போலக்கு. இதான் உன் சக்காலத்தை மச்சான் அவன். டேய் அப்போ என்னடாண்டா கான்னு ஒரு பிள்ளையன் வந்துச்சு, இப்போ என்னடாண்டா பிலிப்ஸ்ன்னு ஒரு பிள்ளையன். இவன் திருந்தவே மாட்டானா ஒருத்தன். எனக்கு கடுப்பு மயிரா இருக்கா. அவனுக்கு கிளப்பிடு, இல்லை அடிச்சு போடுவான் பிலிப்ஸை. மரியாதை எடுத்து கிளப்பிடு அவனை. மம்மே 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 இப்ப எதுக்கு மம்மி டென்ஷன் ஆகுற? இது இருக்கு மம்மி எந்திரிக்கிற. இப்ப எங்க மம்மி போற? அவனை கிளப்பிடு, இல்லை நான் இங்க இருந்து ரெண்டா பிலிப்ஸை அடிச்சே கொண்டுருவேன். நான் போறேன்னுப்பா. ஐயோ மம்மி என் மம்மியே டென்ஷன் ஏத்திட்டு வந்த இடத்துல சோறு திங்க விடுறீங்களா? டே தயாங்கு நீ வேற அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தங்கு கழிஞ்சு போலான்னு பார்க்க போகுது. நம்ம தயாங்க அப்பதான் பாக்குறான். இவன் எங்க எரிஞ்சு போறான்? இவன் இங்க எவ்வளவு கோபம் போயிட்டு இருக்கிறான். என்ன ஆச்சு? வந்தா சாப்பிட வேண்டியதானு சொல்லிட்டு இந்த சைடு நம்ம தயாங்கு என்னமோ அப்படின்னு சொல்லிட்டு அவனும் அம்மதே உட்காந்துக்கிறான். இந்த சைடு நம்ம ஜங்குக்கு அப்படியே அவன் கோமா கேண்டீன் விட்டு வெளியே வந்து கிரவுண்ட் சைடு தான் வந்து நிக்கிறான். இந்த சைடு நம்ம சுகா அப்படியே வரான். என் மம்மி பத்துச்சு தொலையுதுடா. அவன் அப்படி உட்காந்துருக்கானா நம்ம என்ன பண்ண முடியும்? உன் பாய் ஃப்ரெண்டு தானே, போய் கேட்க வேண்டியதானே. என்னைய போய் கேளு கேளு கேளுனா நான் என்னத்தை போய் கேட்க முடியும்? சுகா உனக்கு பசிச்சா நீ போய் கொட்டிக்கோ. இங்க வந்து என் கூட நில்லுன்னு நான் உனக்கு சொல்லல, சரிதா? போறேன்டா போய்க்கோ. சும்மா இங்க வந்து ஒட்டிட்டு நில்லுன்னு நான் சொல்லல உனக்கு. மம்மி எதுக்கு இப்படி பேசுற? என்னாச்சு? விடு மம்மி, பாத்துக்கலாம், பேசிக்கலாம், விடு, கோவப்படாத, விடு, பாத்துக்கலாம். டே அவனுக்கு எத்தனை தடவை சொல்றது? பிலிப்ஸ் வந்து அவனை ஒன் சைடா லவ் பண்ணிட்டு இருக்கான்னு நான் எத்தனையோ நல்லா சொல்லிட்டான். தெரியாம இவன் மட்டும் என்னன்றா அவனை லவ் பண்றவங்களா போய் ஃப்ரெண்டா பிடிச்சு கொண்டு இருக்கான். எனக்கு கடுப்பா இருக்கு மச்சான். பிலிப்ஸ் தொடுறது நடக்கிறது எல்லாத்தையும் பார்த்து கூடவா கண்டுபிடிக்கலாம் நினைக்கிறான். மம்மி வால் இன்னசென்ட் மம்மி. அவனுக்கு எதுவும் தெரியல. இத்தனை நாள் அவன் கூட இருந்து இந்த கூடயே மம்மி நீ புரிஞ்சிக்கல. அவன் ஜஸ்ட் எல்லாரையும் ஃப்ரெண்டா தான் மம்மி பாக்குறான். அவன் கூட இருக்கிறவங்க எல்லாம் அப்படி இருக்க போது அவன் என்னடா செய்வான்? அவன் பாவம் தான் தயாங்கு. ஃப்ரெண்டா தானே பழகுறான். என் ஆள் இன்னசென்ட் தான். 5 வருஷம் ஆக போகுது லவ் பண்ணி. எனக்கு இது கூட தெரியாம இருக்கா? டே அவன் இன்னசென்ட்டை எல்லாருமே யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்கடா. அவன் அண்டைக்கு என்னடா முதல் என்னடாண்டா கால், இப்போ என்னடாண்டா பிளிக்ஸ். இவனுங்களுக்கு இவன் எப்படி டச் பண்றான்னு கூட புரியாம இருக்குது. ஒருவேளை நான் அப்படி டச் பண்ணாதெல்லாம் இவனுக்கு அது தெரியுது இல்லையோ, எது லவரோட டச் எது ஃப்ரெண்டோட டச்ன்றது. நான் பாட்டுக்கு ஏதோ இந்த இது இருக்கிறேன்னா இந்த குட்டையை குழப்பினாடா நடக்கிறதே வேற. மரியாதையை அவனை பிரிச்சு விட்டுரு. இல்லாட்டி இப்போ 2 பேரும் கேண்டீன்ல உண்டா இருப்பாங்களான்னு நான் கடுப்பாயிருவேன் மச்சான். மே சோபா உனக்கு என்னடா நான் சொல்லி புரிய வைப்பேன்? எனக்கு என்ன பேசுறதுன்னே எனக்கு தெரியலடா மம்மி. நீ பாத்துக்கலாம், மூடிக்கிட்டு வந்து ஒண்ணு சாப்பிடு. சாப்பிட பிடிக்கலன்னா வந்து தொலை, நம்ம கிளாஸுக்காக போய் தொலைவோம். அவனை நம்ம சாயந்தரம் பாத்துக்கலாம். எப்படி நம்மகிட்ட தான் வர போறான், பாத்துக்கலாம், விடு. எனக்கு கிளாஸ் போகிற மூடெல்லாம் இல்லை. நான் ஹாஸ்டல் போகிறேன். இங்கே இருக்கிறேன்டா, இது வாரேன்டா, வா நான் போகிறேன். ஐயோ மம்மி மம்மி நில்லு மம்மி. அவங்களோட தொல்லை 2 பேர்த்தையும் வச்சுக்கிட்டு. சுகா ஜங்குகா எங்க? இந்த வந்துருச்சு அடுத்த தொல்லை. டேய் என்னடா நினைச்சிருக்கீங்க? உங்க பஸ் என்ன நினைச்சிருக்கீங்க? அவன் இப்பதான் கத்திட்டு போறான். கரெக்டா இப்ப நீ வந்து ஜங்குக்கு எங்க கேக்குறேன், அவன் எங்க தயாங்க என்ன கேக்குறேன். என்ன 2 பேரும் மீட் பண்ணவே மாட்டேங்கிறீங்களாடா? எப்ப பார்த்தா 2 பேரும் என்கிட்ட தான் வந்து கேட்டீங்களா? சுகா 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 இப்ப எதுக்கு காத்துறேன்? ஜங்குக்கா கேண்டீனுக்கு வந்தான், சாப்பிடாம அவன் மட்டும் எரிஞ்சு போயிட்டான். அவன் ஏன் எரிஞ்சு போனா உனக்கு தெரியவே தெரியாது. இப்படியே இரு. நான் அவன் ஹாஸ்டலுக்கு போயிட்டானா? மணி என்ன ஆச்சு? ஏன் இந்நேரத்துல ஹாஸ்டலுக்கு போனா? எனக்கு தெரியாது, நீ அவன்கிட்ட போய் கேட்டுக்கோன்னு சொல்லிட்டு இந்த சைடு நம்ம சுகா காண்டாய் போயிடுறான். பாவி பையனுங்க கடைசியில என்னவே காண்டாத்திட்டானுங்க. நம்ம அமைதியா இருக்கலாம் பார்த்தா நம்மளை விடவே மாட்டாங்களான்னு சொல்லிட்டு இந்த சைடு நம்ம சுகாவும் போயிடறான். இந்த சைடு நம்ம தயாங்க இப்ப நம்ம என்ன கேட்டோம்? ஜங்குக்கா எங்க தானே கேட்டோம். அதுக்கே நம்ம இவன் இப்படி கோச்சிட்டு போறான்னு சொல்லிட்டு நம்ம தயாங்குமே அவன் கிளாஸ் ரூம்ல போய் அவன் நோட் புக்கெல்லாம் எடுத்துட்டு இப்ப எதுக்கு இந்த நாய் ஹாஸ்டல் ரூம் போனான்னு சொல்லிட்டு இந்த சைடு நம்ம தயாங்கும் அப்படியே கன்ஃபியூஸ்ல என்னமோ அப்படின்னு சொல்லிட்டு அவன் கிளாஸ் ரூமுக்கு போயிடுறான். இப்படி எதாண்டு அப்படியே டைம் ஸ்கிப் ஆகுது. காலேஜுமே அப்படி ஃபினிஷ் ஆகுது. இந்த சைடு நம்ம தயாங் அப்படியே ஹாஸ்டலுக்கு வரான். இந்த சைடு நம்ம ஜங்கு பார்த்தோம்னா அப்படியே குப்பரை கடிச்சு படுத்துருக்கான். இந்த சைடு நம்ம தயாங் போய் அப்படியே கூப்பிடுறான். ஜங்குக்கா இப்ப எதுக்கு கிளாஸ் கட் அடிச்சுட்டு எதுக்கு வந்திருக்கிற? ஏற்கனவே உனக்கு அட்டெண்டன்ஸ் வீக்கா இருக்கு ஜங்குக்கா. எத்தனை தடவை சொல்லியிருக்கேன் கிளாஸை கட் அடிக்காத. லாஸ்ட் வருஷம் தான். இப்ப நீ ஒழுங்கா கிளாஸை கட் அடிக்காம வந்தினாதான் உனக்கு கொஞ்சமாவது அட்டெண்டன்ஸ் நிக்கும். என்ன நினைச்சிட்டு இருக்கோம் உன் மனசுல? இங்க வந்து சும்மா வந்து படுத்துட்டு இருக்கு. கிளாஸ் ரூம்ல கொஞ்ச நேரமா உட்காரலாம்ல. ஏன் ஜங்குக்கா இப்படி இருக்கிறேன்? சரி சாப்பிட்டியா? டேய் நான் இங்க பேசிட்டே இருக்கேன், பதில் பேசாம என்னடா படுத்திருக்கேன்? ஜங்குக்கா எந்திரி.
நான் சாப்பிட்டா என்ன, சாப்பிடாட்டி உனக்கு என்ன? ஜங்குக்கா ஏன்டா கத்துற? நான் என்ன பண்ணேன்? நீ ஒண்ணுமே பண்ணல, நீ எதுவுமே பண்ணல, நீ இன்னசென்ட். ஓகேயா? மூடிட்டு போ இப்ப. ஜங்குக்கா எதுக்கு கத்துற? நான் உன்னை சாப்பிட்டியா தானே கேட்டேன். என்னன்னு தெரியாம நீ பாட்டு கத்துற. உனக்கு என்னாச்சு? லூசாடா பொறுக்கி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜங்குக்கா அப்படியே தலையில தட்டுறான். டேய், தலையில எல்லாம் மயிறு தட்டுற வேலை வச்சுன்னா கடுப்பாயிருவேன் உனக்கு. போயிடங்கால ஜங்குக்கா இப்ப ஏன் கோவப்படுற அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தயாங்க அப்படியே பக்கத்துல போய் கை டச் பண்றான். ஏன் ஜங்குக்கா இப்ப கோவப்படுற? உனக்கு என்னாச்சு? என் புச்சுக்குட்டிக்கு என்னாச்சு? ஏன் கோவப்படுற? கடுப்புல இருக்கேன், வந்து கொஞ்சிக்கிட்டு இருந்து என்ன அப்பி போடுவேன். போயிடங்கால நான் ஜங்குக்கா எப்ப பார்த்தாலும் கோபம் கோபம். என்னாச்சுன்னு சொல்றான். இப்ப என்னாச்சு? என் செல்லக்குட்டிக்கு என்னாச்சு? ஏன் கோவிக்கிறீங்க சாரு? என்னாச்சு? தயாங்கழும்பி போயிடன்ட்ட. உனக்கு என்னத்துக்குண்டே தெரியாது, நீ அவ்வளவுக்கு இன்னசென்ட் பாரு. நானும் பொறுமையா பேசலானா இப்போ உனக்கு என்ன ஆச்சு? எதுக்கு வெள்ள வெள்ள கத்திக்கிட்டே கிடக்குற? இப்போ என்ன ஆச்சுன்னு சொன்னாதான் எனக்கு தெரியும். உனக்கு எத்தனை நேரம் நான் சொல்றது, அந்த பிலிப்ஸ் கூட கதைக்காத உன்னை ஒன் சைடா லவ் பண்ணிட்டு இருக்கான். உனக்கு தெரியவே தெரியாது பாரு. நினைச்சேன் ஏன் இப்படி எருமலையா பொங்கிட்டு இருக்கேன்னு நினைச்சேன். நீ திருந்தவே மாட்ட ஜங்குக்கா. ஆமாண்டா, நான் திருந்தவே மாட்டேன். ஏன் சொல்லுவாப்ப இவனெல்லாம் தப்பா அவனை டச் பண்றான், அவனெல்லாம் குத்தங்காட்டி சொல்லி தந்துட்டு இருக்கான் பாரு. நான் திருந்தவே மாட்டேன் தான். எனக்கு அப்போ வந்த கட்டுப்புக்கு கதறியால தூக்கி பிலிப்ஸை வெளுத்திருப்பேன். ஜூங்கி தான் என்ன இழுத்துட்டு வந்துட்டான். வெளுத்திருப்ப. உனக்கு இந்த வார்த்தையை தவிர உனக்கு வேற எந்த வார்த்தையும் தெரியாது ஜங்குக்கா. எப்ப பார்த்தாலும் எவனையா போட்டு அடிச்சிருவேன், எவனையா போட்டு கொன்னுருவேன். எவனும் என் பக்கத்துல பேசக்கூடாது, சிரிக்க கூடாது. உன்னால யார்கிட்டயும் நான் பேசுறதில்ல ஜங்குக்கா. உன்னால என்னால ஃப்ரீடமாவே இருக்க முடியல. உன் மனசு என்ன நினைச்சிட்டு இருக்கிற? எவன் கூட பேசக்கூடாது, எவன் கூட சிரிக்க கூடாது. உனக்கு அவன் என் ஃப்ரெண்டே கிடையாது. அவனை ஒன் சைடா லவ் பண்றான், அவனை சைட் அடிக்கிறான், அவன் கிரஷ் அப்படி இப்படி பிளா 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 பிளான்னா மனசு என்ன ஜங்குக்கா நினைச்சிட்டு இருக்கான்? அவன் என் ஃப்ரெண்டு. அவன் என்னை அப்படி பாக்குறான்னா அதுக்கு நான் என்ன பண்ண முடியும்? நீ சந்தேகப்படுறியா? அப்ப பாக்குறவன் எல்லாத்துக்கூடயும் நான் போய் படுத்துருவேனா? மயிர் மாதிரி பேசிட்டு இருக்கா தயாங்கா. எல்லாரும் கூட நான் உனக்கு சேரவனா, எல்லாரும் கூட தண்டவனா நான் உனக்கு சொல்லவே இல்லை. இவங்க கூட ஜாக்சன் கூட எல்லாம் சரியாக நான் ஏதாவது செய்யறேனா? எனக்கு உங்ககிட்ட அவன் இருக்கிறதுக்கு பிடிக்கலன்னு சொல்றதுக்கு ரீசன் அவன் உன்னை லவ் பண்றான். அவனுக்கு தெரியுதே இல்லையா? நான் கூட உன்னை அப்படியெல்லாம் டச் பண்றதில்ல. இப்போ டச் பண்றான், ஷோல்டரை டச் பண்றான், சின்ன டச் பண்றான். இது நான் கூட செஞ்சதில்ல. யாரா அவன் செய்யறதுக்கு? எரிச்சல கலப்பாத, போயிட்டு எங்கால. ஸ்டாப். கரெக்டு தான், நீ சொல்றது கரெக்டு தான். அவன் ஃபர்ஸ்ட் என்னை லவ் பண்ணான் தான். ஆனா இப்ப அவன் அப்படி கிடையாதுடா, முன்னமே கிடையாது. இப்ப அவனே வந்து சொல்லிட்டான், இல்ல நீங்க வந்து லவ் பண்றீங்க. அவனுக்கு நீ நானும் லவ் பண்ணிட்டு தெரியும்டா. அவன்கிட்ட நான் சொல்லிட்டேன், எல்லாத்தையுமே சொல்லிட்டேன். நம்ம ஸ்கூல் டேஸ்ல இருந்து நம்ம 2 பேருமே லவ் பண்றோம். அவன் விலகிட்டான்னா இப்ப அவன் என் கூட ஒரு குட் ஃப்ரெண்டா தான் இருக்கான். அவன மாதிரி ஃப்ரெண்டு கிடைக்கிறதுக்கு நான் கொடுத்து வச்சிருக்கேன் தெரியுமா? எனக்கு எவ்வளவு ஒரு கம்ஃபர்ட்ல இருக்கான் தெரியுமா? நீ என்னன்னா அவனை பிடிச்சி திட்டிகிட்டே இருக்கிறான். இப்ப அவன் எனக்கு ஒரு நல்ல ஃப்ரெண்டு தான், நீ நினைக்கிற மாதிரில கிடையாது. இப்பெல்லாம் என்ன அவன் லவ் எல்லாம் கிடையாது. அப்ப ஃபர்ஸ்ட் பண்ணாதான் ஸ்டார்டிங்ல. ஆனா இப்ப என் கூட ஃப்ரெண்டா தான் இருக்கான் ஜங்குக்கா. அவன் எந்த ஊர்லடா ஃப்ரெண்டுல லிப்ஸ்ல உள்ள இதை எடுத்து சாப்பிடுவாங்க? ஃப்ரெண்ட் அந்த மாதிரி தான் பண்ணுவாங்களா ஜங்குக்கா? அது அவன் தெரியாம எடுத்து இது பண்ணிட்டான்னா அதுக்கு அவன் சாரி கூட கேட்டான். அவன் கையில தானே சும்மா வெயிட் பண்ணி தானே விட்டான். கையில வெயிட் பண்ண அதை மட்டும் தான் நீ பார்த்தா, அவன் சாப்பிட்டதை நீ பார்க்கவே இல்லை ஜங்குக்கா. ஒருத்தவங்க எப்ப பார்த்தாலும் தப்பான கண்ணோட்டத்திலே பார்க்காத ஜங்குக்கா. அவன் அப்படி எல்லாம் பண்ண கிடையாது. ஆறு அவன் அப்படி எல்லாம் பண்ண கிடையாது, நீ பார்த்த ஜங்குக்கா. சரி, இப்போ உனக்கு என்ன பிரச்சனை? இப்ப என்ன, இவன் கூட நான் பேசக்கூடாது அவ்வளவுதானே? பேசல, விட்டுறேன். நான் யாரு கூட நான் பேசல, உன் கூட இருக்கேன். ஓகேவா? ஐயோ சாமி, உங்ககிட்ட நான் எந்த பிரச்சனைக்கும் வரையில. நீ அவன் கூடயும் போய் இருந்துக்கோ, எனக்கு தேவையும் படாது. இதுக்கு மிஞ்சி தயவு செய்து கிட்ட வந்துடா. என்கிட்ட கதைக்கவும் வேணாம், விலத்தி போயிரு தயாங்க. இருக்கிற கடுப்பு உனக்கு நான் என்னதான் சொன்னாலும் புரியாதுடா. ஏன் சொல்லு பார்ப்போம். எவன் தப்பா இதன்றான், எவன் இதன்றான் உனக்கு ஏன்டா? நீ ஃப்ரெண்டு இன்னசென்ட் எல்லாரும் கூட கழிச்சிட்டு இருக்கேல்ல, அப்போ உனக்கு புரியாது. நான் என்ன சொன்னாலும் நீ என்ன சொன்னாலும் இல்லை, நீ ஒருத்த கூட கதைக்க விட மாட்டேன். டாக்ஸிக்கா இருக்கிற டாக்ஸிக் வேற தயாங்கா. இன்னொருத்தன்ட்டு உன்னை காப்பாத்துறதுன்றது வேற, புரியுதா? புரிஞ்சுக்கொள்ளாம எல்லாத்தையும் கத்திக்கொண்டு தான் அதுக்கு நான் ஒன்றும் சொல்லாது. தயவு செய்து எனக்கு கிட்ட இப்ப நிக்காத, போயிரங்கால. என்ன கொஞ்ச நேரம் ஃப்ரீயா இருக்க விடுறியா? அதுக்கே ஜங்குக்கா கத்துற? சரி ஜங்குக்கா, நான் பேச மாட்டேன். சாரி, நான் பேச மாட்டேன். அவன் என் கூட தப்பாதான் பழகுறான். சரி ஜங்குக்கா, கோச்சிக்காத, விட்டு கோய்க்காத ஜங்குக்கா. என்கிட்ட பேசாம மட்டும் இருக்காத ஜங்குக்கா. எப்ப பார்த்தா என்ன
எந்த சண்டையிலையும் பேச மாட்டேன், என்னை விட்டு ஏன் ஜமுக்கா இந்த மாதிரி என்ன சொல்லிட்டே இருக்க? நான் உன் கூட நான் பேசல, ஓகே, நான் உனக்கு சப்போர்ட் பண்ணல, நீ சொல்றதா ஜங்குக்கா கரெக்ட், ஓகே விட்டுரு ஜங்குக்கா. நீ அவனுக்கு சப்போர்ட் பண்ணா போ, எனக்கு அதை பற்றி எந்த கவலையும் இல்லை. தயவு செய்து இப்போ இந்த இடத்த விட்டு போறியா? போறியான்னா எங்க போறது ஜங்குக்கா? நானும் தான் இருக்கிறேன். எங்கேயாவது போயிட்டு அப்ப நீ இந்த ரூமுக்கு, நான் அங்கால ரூமுக்கு போறேன். ஜங்குக்கா நில்லு, ஒரு விஷயம் பேசினாலே சரியா போயிடும், எதுக்குன்னா கோச்சிட்டு போயிடுறேன். உங்ககிட்ட பேசி எல்லாம் புரிய வைக்க முடியாது, நீ அந்த மாதிரி டைப்பு கிடையாது, புரியுதா? நீயா ஒரு உலகத்துல வாழ்ந்துட்டு இருக்க, நீ அப்படியே வாழ்ந்துகிட்டு இரு. தயவு செய்து என்கிட்ட வந்துடாது. ஜங்குக்கா நில்லு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தயாங் அப்படியே செம்மையா கத்துறான். நம்ம ஜங்குக்கு அந்த இடத்த விட்டு போயிடுறான். இப்ப நம்ம பார்த்தோம்னா நம்ம ஜங்குக்கு தயாங்கோட கையை தட்டி விட்டு அவன் பாட்டு போயிடுறான். இந்த சைடு இவன் புரிஞ்சுக்கவே மாட்டான், பார்த்தாலும் இப்படியே தான் இருக்கு, ஏன் ஜங்குக்கா இப்ப பார்த்தாலும் இப்படியே இருக்கிறேன்னு சொல்லிட்டு நம்ம தயாங் காட்டு செம்மையா அழுகுறான். இப்படியே தான்டா டேஸ்டர்ஸ் எல்லாம் போகுது. நம்ம ஜங்குக்கு சொன்ன மாட்டேன், நம்ம தயாங்கோட ரூம் சைடே வந்திருக்கவே மாட்டான். நம்ம தயாங்கு ஏன் பார்த்துருக்க கூட மாட்டான், ஏன்னா காலேஜ்ல ட்ரை பண்ணாலும் பார்த்துருக்க முடியாது, கேன்டீன்ல ட்ரை பண்ணாலும் பார்த்துருக்க முடியாது, ரூம் பக்கமே வந்திருக்கவே மாட்டான். நம்ம தயாங்கா செம்ம ஃபீல் ஆகுது. இப்பதான் இப்படியே தான்டா 1 வீக் போயிருது. அப்ப இந்த சைடு நம்ம தயாங்கோ ஜங்குக்கு எல்லாருமே காலேஜ்ல இருக்கிறாங்க. அப்போ ஒரு அனௌன்ஸ்மெண்ட் பண்றாங்க, இந்த மாதிரி வந்து 1 வீக் வந்து நம்ம எல்லாரும் சேர்ந்து ட்ரிப்புக்கு போகலாம், ஃபர்ஸ்ட் இயர் செகண்ட் இயர் தேர்ட் இயர் 3 பேருமே சேர்ந்து ட்ரிப்புக்கு போகலாம்னு சொல்லிட்டு அனௌன்ஸ்மெண்ட் பண்றாங்கடா. இந்த சைடு நம்ம தயாங்க்கு போகலாமா வேணாமா அப்படின்னு சொல்லிட்டு ஜங்கு கிட்ட கேட்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தயாங் அப்படியே ரூம்ல வெயிட் பண்றான். இந்த சைடு நம்ம ஜங்குக்கு எப்படி இந்த டைமுக்கு தான் வருவான்னு சொல்லிட்டு வெளியவே நின்றுட்டு இருக்கிறான். நம்ம ஜங்குக்கு அப்பதான் நம்ம யூங்கி கூட வரான். இந்த சைடு நம்ம தயாங்கு இடையில போய் நின்றுட்டு, ஜங்குக்கா உன்கிட்ட கொஞ்சம் பேசணும். என்ன பேசணும்? இப்ப எதுக்கு இங்க நிக்கிற? ஜங்குக்கா என்ன மனசை நினைச்சிட்டு இருக்க? நானும் பார்த்தேன், 1 நாள் 2 நாள் சரி வந்துருவேன், கோவம் தீந்துரும் பார்த்தா 1 வீக் ஆச்சு, நீ ரூம் பக்கமே வர மாட்டேங்கிறேன். ஜங்குக்கா என்ன மனசை நினைச்சிட்டு இருக்கிற? அதான் கேக்குறேன், நீ எதுக்கு இப்ப இங்க நிக்கிறேன்னு நான் உன்னை கேட்டுட்டு இருக்கேன். ஜங்குக்கா எதா இருந்தாலும் ரூம்குள்ள போனதுக்கு அப்புறம் பேசிக்கலாம், நீ ஃபர்ஸ்ட் ரூம்குள்ள வா. ரூமுக்குள்ள வர்றதுக்குலாம் இங்க ஒரு மயிரும் இல்ல, என்னத்துக்கு இப்ப இங்க நொட்டி நிக்கிறேன்ற மட்டும் எனக்கு சொல்லு. ஜங்குக்கா நீ ரூம்குள்ள வா, எதா இருந்தாலும் பேசிக்கலாம்னு சொல்லிட்டு நம்ம தயாங் அப்படியே கையை பிடிச்சி எடுக்கிறான். இந்த சைடு நம்ம யூங்கிக்கு ஒரு மாதிரி பாவமா தெரியுது. மச்சாண்டி அவன் தான் அவ்வளவு தூரம் கூப்பிடறான்ல மாமி, நீயும் ஓவரா சீனு புண்டைய போட்டுக்காதடா, மூடிக்கிட்டு போறியா? என்ன மனசு நினைச்சிட்டு இருக்கிற? அவன் தான் அவ்வளவு தூரம் கூப்பிடுறான்ல, மூட்டு போடாமாமே. பாய முடியல, நீ நில்லு. இதுக்குள்ள வந்து என்ன யூங்கி உனக்கு பள்ளிக்கிறேன்னு விட்டுருவேன். தயாங் மரியாதை என் கையை விடு. ஐயோ சாமி, என்னமோ 2 பேர் பண்ணுங்க, கடைசியில அது சொத்த இது சொத்தன்னு என்கிட்ட தானே வருவேன், அப்ப இருக்குதா கிழிச்சு போடுறான் உன்னை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம யூங்கி அப்படியே காண்டாய் போயிடுறான். இந்த சைடு நம்ம தயாங்க, ஜங்குக்கா ப்ளீஸ் நீ வா, ஒரு செகண்ட் நீ ரூம்குள்ள வா, எதா இருந்தாலும் பேசிக்கலாம். ஜங்குக்கா ரூமுக்குள்ள வச்சு நொட்டுறதுக்கு ஒரு டலும் இல்ல. இப்ப என்ன நடந்தது எனக்கு அதை மட்டும் சொல்லிட்டு விடு. ஜங்குக்கா ஓவரா சீன் போட்டுக்காதடா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தயாங்க அப்படியே இழுத்துட்டு போறான். இந்த சைடு நம்ம ஜங்குக்கு என்னதுக்கு இப்ப என்ன இழுத்து கொண்டு தெரியல, என்னன்னு சொல்லிட்டுல இல்லடா, ரொம்ப ஓவராக சீன் போட்டுக்கிறேன், இப்ப எதுக்கு ஜங்குக்கா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தயாங்க போய் அப்படியே அப் பண்ணிக்கிறான் டைட்டா. ஜங்குக்கா நான் தான் அன்னைக்கே சாரி கேட்டேன்ல, என்ன பொறுக்கி கோச்சுக்கிற? தயாங் கையெடு. ஜங்குக்கா எதுக்குடா கோச்சிக்கிறேன்? கோச்சிக்காதடா. விடுண்டா, விடு, அரைஞ்சு போடுவேன். நீ அறைய கூட செஞ்சுக்கோ, ஆனா என்னை விட்டு போவாத, என்னை விட்டு போவாத ஜங்குக்கா, எனக்கு பயமா இருக்குது, நீ ஏன் இப்படி பண்ற? சும்மா நச்சரிச்சுட்டே இருக்காத, இதுக்கு நீங்க என்னால முடியல, உனக்கு செட் ஆகும்னு எனக்கு தோணல. எப்போ 10th படிக்கிறதுலேருந்து தான் நான் சொல்லிட்டு இருக்கேன், உங்ககிட்ட வர்றவன் எல்லாம் தப்பாவே வர்றான், அவங்ககிட்டேருந்து விளத்திடு. எனக்கு ஃப்ரெண்டு எல்லாத்தையும் கூட வச்சுட்டு சுத்திட்டு இருக்காத, எனக்கு சத்தியமா பிடிக்கல. இதுக்கு மிஞ்சி என்ன கடுப்பா கிளப்பாம என்ன விட்டுருண்டா. ஜங்குக்கா ஏன் ஜங்குக்கா விட்டுரு, செட் ஆகாது, நீ அங்கே வந்த, இப்ப ஏன் என்ன இந்த அளவுக்கு டார்ச்சர் பண்ற? நான் உன்கிட்ட பாசமா கேரிங்கா பேச வரப்போது கூட அப்ப கூட நீ ஒரு செகண்ட் கூட புரிஞ்சுக்கவே மாட்டியா? ஏன் ஜங்குக்கா எப்பவுமே புரிஞ்சுக்கவே மாட்டேங்கிற, கத்திட்டே இருக்கிற? நான் புரிஞ்சுக்கலையா, நீ புரிஞ்சுக்கலையா? சும்மா வந்துடும். நான் இத்தனை நேரம் சொல்கிறேன், கூட எல்லாம் கதைக்காத, லவ் பண்ணுறான்னு சொல்லிட்டு இருக்கேன். நீ பாட்டுக்கு போய் கச்சிட்டு இருந்தோம். எனக்கு எரிச்சலங்களை பார்த்தா உனக்கு நான் புரிய வைக்க எத்தனை தடவை முயற்சி செஞ்சுட்டேன், நீ புரிஞ்சுக்கிற பாடா இல்லை. தயவு செய்து என்னை விட்டுரு, எனக்கு கொதிய கிளப்பாத, என்ன விடான்றேன்.
நம்ம ஜங்குக்கு அப்படியே கத்திட்டே இருக்க போது நம்ம தயாங் அப்படியே புடிச்சு அப்படியே கிஸ் பண்ணிடுறான். இந்த சைடு நம்ம தயாங் என்ன பண்றோன்னு தெரியாம நம்ம ஜங்குக்கு புடிச்சு செம்மையா கிஸ் பண்ணிடுறான். இந்த சைடு நம்ம ஜங்கு பாட்டு கத்திட்டே இருந்திருப்பான். நம்ம தயாங்க்கு என்ன பண்றோன்னு தெரியாது, ஆனா புடிச்சு செம்மையா கிஸ் பண்ணுவான். தயங் விடன்னு சொல்லிட்டேன், விடடா டேய். ஜங்குக்கா ஜங்குக்கா ப்ளீஸ் ஜங்குக்கா நான் சொல்றத புரிஞ்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தயாங் புடிச்சு செம்மையா கிஸ் பண்ணுவான். ஆனா நம்ம ஜங்குக்கு செம்ம காண்டாயிருவான். புடிச்சு புஷ் பண்ணிட்டு பொலியண்டு கண்ணத்துல யாரோ விட்டுருவான். விடுண்டா விடு, அதை விட்டுட்டு இதை மாதிரி வந்து குழஞ்சு கிழஞ்சு என்ன கிளப்பலாம் நடிக்கலாம் சொருகலாம்னு வச்சுக்கிறது ஏன்னா கடுப்பாயிரும், விட்டுட்டு போயிடுங்கால. இப்ப எதுக்கு ஜங்குக்கா அடிச்ச? அதாச்சும் மட்டும் கொஞ்சமே மாட்டியா? ஜங்குக்கா பரவாயில்ல, நான் சொல்றது ஒரு செகண்ட், நான் சொல்றது கேளு ஜங்குக்கா. இப்ப எதுக்கு நீ அடிச்ச? போவாத ஜங்குக்கா, நான் பாதமா பேசலாம் தானே வரேன். உங்க பாசத்தை நீ உன்னோடய வச்சுக்கோ, என்கிட்ட கொண்டு கொட்டாது. தயவு செய்து என்ன விட்டுரு, திரும்பி திரும்பி வந்து சாவடிக்காது. இதுக்கு நீ என்னால் என்ன செய்யறேன்னு தெரியலாம். டார்ச்சர் பண்ணியேன்னா ஹாஸ்டல் பக்கமே வர மாட்டேன், வெளியே ரூம் எடுத்து தங்கிடுவேன். ஜங்குக்கா ஜங்குக்கா இப்ப நெல்ல ஜங்குக்கா, ஏன் ஜங்குக்கா நான் சொல்றத கேட்கவே மாட்டேங்கன்னு சொல்லிட்டு நம்ம தயாங்கு அப்படியே செம்மையா அழுகுறான். நம்ம ஜங்குக்கோட கையை பிடிச்சி இழுத்துட்டே இருக்கிறான். அது நம்ம ஜங்குக்கு தயாங்கோட கையை தட்டி விட்டுட்டு அவன் பாட்டு போயிடுறான். அந்த சைடு நம்ம தயாங்கு நான் சொன்ன மாதிரிதான் கேட்கவே மாட்டேன், நான் சொன்ன மாதிரி எப்போ புரிஞ்சுக்கவே மாட்டேன். நான் ஒரு விஷயம் சொன்னான்னு வரேன், அதை காண போறது கூட கேட்காம உன் இஷ்டத்துக்கு நீ போறேன்னு, நீ இப்படியே நீ உன் இஷ்டத்துக்கு இருந்துக்கும், நான் இஷ்டத்துக்கு இருந்துக்கிறேன். இன்னுமே உன் பேச்சு நான் கேட்கறதா இல்லை, நீ எப்படி என் பேச்சு நீ கேட்க மாட்டேங்கிற? அந்த மாதிரி நான் உன் பேச்சு கேட்கவே மாட்டேன். என் இஷ்டத்துக்கு நடந்து நீ உன் இஷ்டத்துக்கு நடந்துக்கோன்னு சொல்லிட்டு நம்ம தயாங்க அப்படியே ஒரு மாதிரி தேம்பி எழுதிட்டு அப்படியே செம்மையா அழுதுட்டு இருக்கிறான். இப்படியே தான்டா டைம் ஸ்கிப் ஆகுது, டேஸஸும் போகுது. இந்த சைடு அப்படியே டைம் ஸ்கிப் ஆகுதுடா, டேஸஸும் போகுது. இந்த சைடு ட்ரிப்புக்கு எல்லாமே அரேஞ்ச் பண்ணியிருப்பாங்களடா. அது மாதிரி எல்லாத்துக்கும் ஒவ்வொருத்தோட பேரும் டிக்கெட்டுக்கும் அப்படியே ஒவ்வொரு கிளாஸா கேட்டுட்டு வராங்க. இந்த சைடு பிலிப்பும் அப்படியே நம்ம தயாங்கிட்ட கேட்கறான், தயாங் நீ ஜங்குகிட்ட கேட்டுட்டியா ட்ரிப்புக்கு நீ வரியா இல்லையா? அவன்கிட்ட என்ன நான் கேட்கறது? நீ பேர் கொடுத்துரு, நானுமே வரேன், நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே வரோம் தானே? ஆமா நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே வரோம், அப்ப நானும் வருவேன். அவன் தான் ஒன்னும் சொல்ல வேணாம், நீ பேர் கொடுத்துரு நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தயாங்க ஒரு கோபத்துல அப்படியே சொல்லிடுறான். அவன் என்ன நான் கேட்கறோம், அவன் மட்டும் எல்லாத்தையும் என்கிட்ட கேட்டுதான் செய்யறானா? அவன் இஷ்டத்துக்கு இருக்கிறான், அவன் இஷ்டத்துக்கு போறான், நான் எதுக்கு நான் கேட்க மாட்டேன்னு சொல்லிட்டு நம்ம தயாங்க அப்படியே மைண்ட் வாய்ஸ் வச்சுட்டு பேரும் கொடுத்துடுறான். இந்த சைடு நம்ம ஜங்குக்கோட கிளாஸ்லயும் பார்த்தோம்னா ஜங்குக்கோட கிளாஸ் இருக்கவங்க எல்லாருமே அப்படியே கொடுக்குறாங்க. இந்த சைடு சுகாவும் வந்து கேட்குறான், மச்சான் மம்மி டிக்கெட் வேற தீந்துரும் மம்மி, இங்க பாரு நம்ம தான் வந்து எல்லாத்துக்கும் பேர் கொடுத்து எடுத்துட்டு இருக்கிறோம், எல்லாருமே பேர் கொடுத்துட்டானுங்க, நீ மட்டும் இன்னும் கொடுக்கல, நீ வரியா இல்லையா? டேய் 1 வீக்கா நான் இதைத்தான் சொல்லிட்டு இருக்கேன், நான் வரலைன்னா விட்டுருங்கடா, இதுக்குடா நொய்யின்னு சாவடிச்சிட்டு இருக்கீங்க. மம்மி ஃபர்ஸ்ட் இயர்ல இருந்து செகண்ட் இயர்ல இருந்து ஏன் தேர்ட் இயர்ல இருந்து எக்கச்சக்கம் பேர் வரானுங்க, கொஞ்சம் பேர் தான் வரல, மத்த எல்லாமே வரானுங்க. டிக்கெட் ஹவுஸ் ஃபுல்லு, ஒரு டிக்கெட் கூட இல்ல மச்சான், நீ சொன்னீன்னா பேக்ல கூட அரேஞ்ச் பண்ணிடலாம் மச்சான். மம்மி எல்லாரும் வரோம்ல மம்மி, அதுவும் நம்ம ஃபைனல் மம்மி, நமக்காக தான் முக்கியமா அதை அரேஞ்சே பண்ணிக்காங்க. உனக்கே தெரியும் நம்ம எத்தனை வருஷமா அதுக்காக நம்ம கேட்டு கெஞ்சி கூத்தாடி அந்த சொட்ட மண்டைங்க இப்பதான் ஓகே சொல்லிக்கான், நீ அதுக்கு சேர்ந்து போறாண்ட தானடா. இப்ப என்ன கட்சியில வேண்டான்னு சொல்ற, எங்க போறோன்னு தெரியும்ல மம்மி, ஏன் மம்மி வேண்டான்னு சொல்ற, வந்து தொலை மம்மி, நம்ம பேர் எழுதுட்டா மம்மி, சொல்லு சொன்னீங்கன்னா டக்குன்னு எழுதிடுவோம் மம்மி. என்ன சொன்னா ஃபர்ஸ்ட் இயர் பசங்க யார் வர்றாங்க? ஃபர்ஸ்ட் இயர்ல இருந்து எல்லாத்தான் மம்மி வரானுங்க. செகண்ட் இயர் தேர்ட் இயர்ல இருந்து கூட ஃபர்ஸ்ட் இயர்ல தான் மம்மி ஒருத்தம் கூட இல்லாம எல்லாருமே வராங்க மம்மி. செகண்ட் இயர்லயாவது பரவாயில்ல, கொஞ்சம் பேர் இந்த படிப்ஸ் கிடிப்ஸ் இந்த மிடில் அந்த மாதிரி இருக்கவனுங்க பேரண்ட்ஸ் ஒத்துக்கலன்னு கொஞ்சம் வரல. தேர்ட் இயர்ல கூட அவ்வளவுக்கு வரல மம்மி. ஆனா ஃபர்ஸ்ட் இயர்ல இருக்கவனுங்க எல்லாம் பேர் குடுத்து வச்சிருக்கிறானுங்க. சை எல்லாம் காஜா இருப்பானுங்க போல, குடிக்கிறதுக்குன்னு எல்லாம் வருவானுங்க போறோம் மம்மி, எல்லாம் பேர் குடுத்து வச்சிருக்கிறானுங்க. நீ பேர் கொடு மம்மி. என்ன சொல்ற? ஃபர்ஸ்ட் இயர் பசங்க எல்லாமா தந்திருக்காங்க? ஆமா இப்ப எல்லாம் தான் தந்திருக்கிறானுங்க. எனக்கு தெரிஞ்சு உனக்கு டிக்கெட் இருக்காது, எனக்கு தெரிஞ்சு கஷ்டம் தான். இப்ப நீ எதுக்கு ஃபர்ஸ்ட் இயர் நீ கேட்டுட்டே இருக்கிற சம்திங்கிறாங்க, இப்ப எதுக்கு கேட்டுட்டு இருக்கிற, என்ன விஷயம்? ஆமா பசங்க லிஸ்ட் வாசி இருக்கா? நிறுத்து, நீ எதுக்கு கேட்டுட்டு நல்லாவே தெரியும். இதுல சண்டை வேற சாரு போட்டு இருக்கிறாங்களாமா, தயாங்க தான் பேர் கொடுத்துருக்கான். அதோட இன்னொரு விஷயம் என்ன தெரியுமா, அந்த பிலிப்ஸ் தான் கூட வரேன்.
அவங்க 2 பேரும் தான் சேர்ந்து பேர் குத்திருக்கிறானுங்க. நம்ம பசங்க தான் போயிருக்கிறானுங்க. அவனுங்க 2 பேரும் சேர்ந்து தான் பேர் குத்திருக்கானுங்க. நீதான் வரலன்னு சொல்லிட்டல, டிக்கெட் இல்ல, லிஸ்ட் எல்லாம் கொண்டு போய் அந்த சொட்டம் மண்டையிட்ட கொடுத்தாச்சு. சரி பிளாக்லயாவது அரேஞ்ச் பண்ணலாம் பார்த்தா அதுக்கு நீ வேண்டாம்னு சொல்லிட்ட. அதனால நம்ம பசங்கிட்ட எல்லாம் சொல்லியாச்சு. நீ வந்து இங்க இந்த குந்தாணி இருக்குதால, அவ கிளாஸ நல்லா ஜாலியா என்ஜாய் பண்ணு பாரு மாமே. அவன் பிலிப்ஸ் கூட இருப்பான். நீ என்னமா போ விடு மாமே. சரி மாமே நான் போறேன், கேண்டீன் போறேன், நீ வந்துரு மாமே. கோதா நில்றா. என்ன நில்றா? அதான் வாளே பேர் கொடுத்துட்டான். ஏன் உன்கிட்ட சொல்லலையா வாளு? உனக்கு என்ன தைரியம் இருந்தா என்கிட்ட சொல்லாம பேர் கொடுத்துருப்பான். ஓ அப்ப சொல்லலையா? நான் நினைச்சேன் உன்கிட்ட சொட்டுதான் பேர் கொடுத்துருப்பான் அப்படின்ட்டு. இருக்குடா அவனுக்கு. மரியாதையா எனக்கு ஒரு டிக்கெட் அரேஞ்ச் பண்ணிரு. டிக்கெட் அரேஞ்ச் பண்ணா? இது என்ன பஸ் டிக்கெட்டா? நீ கேட்டோன்னு 10 ரூபான்னு எடுத்து கொடுக்குறீங்க. டிக்கெட்லாம் இல்ல நாயே. ஃபர்ஸ்ட் கேட்க போதே நீ ஓகே சொல்லிருக்கணும். இப்ப டிக்கெட்லாம் இல்ல பாப்பா. ஓத்தா எனக்கு ஒரு டிக்கெட் அரேஞ்ச் பண்ணல. உன் கழுத்துல உன் தலை இருக்காதுடா. சரி மாமே, நீ ஏன் கோவிக்கிற? அடங்கு 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 அடங்கு. டிக்கெட் தானே, கடைசி நேரத்துல வந்து கழுத்து அருடா. ஐயோ என் பொண்டாட்டி வரவ கூட இந்த அளவுக்கு டார்ச்சர் பண்ணுவாலாம் தெரியாதுடா. ஆனா நீ நண்பனா இருந்துட்டு தாலி எடுக்கிறடா. இருடா அந்த ஜாக்சன் நைட் எல்லாம் போய் கெஞ்சுன்னு என் தலையெழுத்து. நான் உன்ட போய் கெஞ்சிட்டு வரேன். காட்டு தொலை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சுகாவும் இந்த சைடு போயிடுறான். சுகாடே சொல்றா ஃபர்ஸ்ட் இயர் பசங்களோட போடு. எதுக்கு போடு. நீ தேடி ஏறா. ஒத்தா மூடிட்டு போடுறான்டா போடு. கேள்வி மயிர் கேட்ட எடுத்து சொறி விட்டுருவேன். மச்சான் நீ தேடி ஏறா. உனக்கு ஃபர்ஸ்ட் டிக்கெட் கிடைக்குமானே பிரச்சனை. இதுல உனக்கு ஃபர்ஸ்ட் இயர்ல வேற போட்டு தொலையணுமாடா. எனக்கு அந்த மயிரெல்லாம் வேணாம். ஒவ்வொரு பஸ்ஸுக்கும் ஒரு சீனியர் இருப்பாங்கல்ல, அதுல எவனாவது ஒரு சீனியர் தூக்கி போட்டு என்ன தூக்கி போடு உள்ளுக்கு. ஓ எனக்கு தெரிஞ்சு உனக்கு டிக்கெட் கிடைக்கிறது கஷ்டம். ஐ திங்க் உனக்கு ஃபர்ஸ்ட் இயர் தான் மாமே கிடைக்கும். நீ இது பண்ணிக்காத. நான் ஃபர்ஸ்ட் இயர்லயே போடுறேன், போட்டு தொலைறேன். போய் தொலை. மூடிட்டு போடா. இத நான் சொல்லணும்டா கொம்மா அப்படின்னு சொல்லிட்டு சுகா காண்டாய் போயிடுறான். இப்படியேதான்டா டேசஸ் எல்லாமே போகுது. ஒரு 1 வீக் போயிருக்கோம். நம்ம யூங்கி எப்படியோ நம்ம ஜங்குக்கு டிக்கெட் அரேஞ்ச் பண்ணிருப்பான். ஃபர்ஸ்ட் இயர்ல தான் அரேஞ்ச் பண்ணிருப்பான். நம்ம ஜங்குக்கு அப்படியே டிப்டாப்பா ரெடியாகி வந்து 10 மணி பஸ்னா நம்ம ஜங்குக்கு 7 மணிக்கெல்லாம் வந்து ரெடியாகி வந்து நின்றுப்பான்டா. இந்த சைடு நம்ம சுகா எல்லாருமே அப்பதான்டா வராங்க. இந்த சைடு சுகா மச்சா மாமே மம்மி இந்நாட்டிலே வந்து நின்றுக்குத. எதுக்கு மம்மி இவ்வளவு சீக்கிரமா வந்திருக்கிற? சேவல் கூவரும் நீ வந்துட்டு கரெக்ட் டைமா வந்திருக்குமா? எனக்கு அதான் ரூம்ல ஒண்ணு தேடின மம்மி. இங்கடா ஆளை காணன்னு பார்த்தா இங்க வந்து நின்றுக்கிறியா மம்மி நீ? ஆமா நான் வந்து இங்க நொட்டிட்டு நிக்கிறதுல உனக்கு என்னடா பிரச்சனை? மாமே 10 மணிக்கு பஸ் மாமே. மணி இப்போதான் 9:15 இருக்குது. நாங்களே இப்போதான் 9:15 வந்திருக்கோம். அப்ப நீ எத்தனை மணிக்குடா வந்த? நான் 7 o'clock வந்தேன். 7 o'clock? அடங்கொம்மால அதான் எங்கட காலையில உன்னை தடவி பார்த்தேன். பெட்ல ஆளக்கான பார்த்தா அப்ப இங்கதான் வந்து நின்றுக்கிறா. மாமே வரலன்னு சொல்லிட்டு டிப்டாப்பா இப்படி மஜாவா ரெடியா வந்து நின்றுக்கேன் மாமே. போடா கேடி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜங்குக்கு பிடிச்சி நம்ம இவங்க எப்படி கிள்றான். டேய் சும்மா இருடா. அவனுக்கு இடத்த டார்ச்சரா நீ இருப்ப போல நொய்யின்னு இருக்காது எந்த நேரமும். சேரா மூட்டு நின்றுடான்னு சொல்லிட்டு அப்படியே 3 பேருமே அப்படியே ஜாலியா அப்படியே பேசி நின்றுக்கிறாங்க. இந்த சைடு நம்ம ஜாக்சனு யூங்கி ஜங்குக்கு எல்லாருமே அப்படியே பேசி நின்றுடுறாங்கடா. அப்ப நம்ம யூங்கி தான் மச்சான் ஃபர்ஸ்ட் இயர்ல இருக்கவனுங்க எல்லாம் வர்றானுங்க, ஆளு வரும் பாரு அப்படின்னு சொல்ல போகுது. நம்ம ஜங்குக்கு அப்படியே திரும்பி பாக்குறான். இந்த சைடு நம்ம தயாங்க அவ்வளவு கியூட்டா அழகா அப்புறமே பேபி மாசம் அழகா ரெடியா வந்திருக்கான்டா. அந்த பிலிப்ஸ் கூட தான் அப்படியே பேசி வந்துட்டு இருக்கிறான். இந்த சைடு நம்ம ஜங்குக்கு அப்படியே பாக்குறான். ஆனால் கோத்தா உனக்கு எத்தனை நேரம் சொன்னாலும் புரியாதுன்னு. டிக்கெட்டு போட்டது கூட எனக்கு சொல்லாமல் அவ்வளோத்துக்கு என்ன நோட்டிகிட்டு இருக்கிறேன். வாரியா வா உனக்கு இருக்குடா, வா வச்சு செய்கிறேன் பாண்டைக்கு. இந்த சைடு நம்ம ஜங்குக்கு அப்படியே செம்ம வன்மத்தோட அப்படியே பார்த்துட்டு இருக்கிறான். இந்த சைடு நம்ம தயாங்க அது எதுவுமே தெரியாது. நம்ம தயாங்க அப்படியே பேசி சிரிச்சுட்டு அப்படியே திரும்பி பார்க்குறான். பார்த்தா நம்ம ஜங்குக்கு பார்த்தோமே அப்படியே செம்ம சாக்காய் நின்றுதான். ஐயோ இவன் வரமாட்டான்னு நினைச்சேன். இவனும் வந்திருக்கான். தெரியும் எனக்கு இவன் வருவான். ஏன்னா எப்படி நான் பேர் கொடுத்தா நீ வருவேன்னு எனக்கு தெரியும்டா. அது போதும் வேறு பேர் தான் பேர் கொடுத்தேன். உனக்கு இருக்குது. நான் அவ்வளோ தூரம் திண்டு போடு
நீ கருமையே காட்டலன்னா நான் காலில் ஒரு குறைய உன்னை கெஞ்சுறேன், நீ பாட்டு என்னை விட்டுட்டு போறல. இது உனக்கு இருக்குது இந்த டூர்ல உனக்கு நான் யாரையும் காட்டுறேன்னு சொல்லிட்டு நம்ம தயாவும் அப்படியே ஒரு மாதிரி ஈவல்தான் ஸ்மைல் பண்ணிட்டு அப்படியே உள்ள போறான். பஸ்ல தான் ஏறி போறான். இப்ப நம்ம பார்த்தோம்னா எல்லாருமே பஸ்ஸுக்குள்ள ஏறிடுறாங்கடா. பஸ்ஸும் அப்படியே ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிடறாங்க. இந்த சைடு நம்ம யோங்கி, சரா மம்மி அது பஸ், நீ வந்து ஃபர்ஸ்ட் பஸ், நாங்கெல்லாம் லாஸ்ட் பஸ், அப்படியே மச்சாவா வைப் பண்ணிட்டு அப்படியே பாட்டெல்லாம் போட்டு, அது இல்லாம கேர்ள்ஸ் எல்லாம் நிறைய இருக்கிறாங்க. மச்சான் சரக்கெல்லாம் அரேஞ்ச் பண்ணி இருக்குது. நீதான் இதுக்குதான் ஃபர்ஸ்ட் டிக்கெட் போடுறான்னு சொன்னேன், கேட்டியா? போ ஃபர்ஸ்ட் பஸ்ல எல்லாருமே வந்து சப்ப ஃபிகரா இருப்பாளுங்க, அவள்கிட்ட போ. நான் லாஸ்ட் போறேன் மச்சான், பை மச்சான், சியூ மச்சான், டாடா மச்சான் அப்படின்னு சொல்லிட்டு இந்த சைடு நம்ம யோங்கி பிலிப்ஸ் அப்படியே போறாங்க. சரி நம்ம ஜங்குக்கு அப்படியே கையை பிடிச்சி நிப்பாட்டுறான். எங்க போற? எங்க போறேன்னா மச்சான் பஸ் எடுத்துட்டு வாடுங்க, நாங்க லாஸ்ட் பஸ் மச்சான். நீதான் தேர்ட் இயர் பசங்களுக்குள்ள வர மாட்டேன், வால் ஃபர்ஸ்ட் இயருக்கு போறேன்னு சொன்னீங்க. போ அங்கெல்லாம் குட்டி கொஞ்சம் ஜன்ஸ்லாம் இருப்பானுங்க, அவங்ககிட்ட போ மச்சான். நாங்க மச்சாவா இங்க லாஸ்ட் இது போறோம். ஒன்று நொட்டவனா அப்புறம் என்ன மாதிரி ஃப்ரெண்ட்ஸுன்னு நீங்கள் இருக்கிறீங்க, மரியாதை மூடிக்கிட்டேன் பின்னாடியே வந்துருங்க. அதுக்கு இப்ப என்ன பண்ண சொல்ற? விடுறா, பஸ் எடுத்துறானுங்க, விட்டு சொல்றா பரதேசி, விடுறா பரதேசி. அது போட்டு நீ மூடிட்டேன் பின்னாடியே வா. நானும் வர மாட்டேன் மச்சான், ஜாக்சன் நீங்க பாடுறே, நானும் வர முடியாது, நாங்களும் அங்க போறோம், நீ அங்க போய் தோல. வாடாண்டா வாடா, இல்ல போடா நீலே 2 போடுவேன், மூடிட்டு வா. மச்சான் சரக்காவது இருக்குது மச்சான், அதையாவது எடுத்துட்டு வர மச்சான், விட்டு தோல மச்சான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சுகாவும் ஜாக்சன் அப்படியே கெந்துறாங்க. நம்ம ஜங்குடியே தர இழுத்துட்டு போறான். ஏய் நான் இலையாத சரக்கு தானே என்னோட பேக்ல கிடக்கு, நானே தர்றேன், மூடிட்டு வா. அப்படியா அப்ப ஓகே மச்சான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜங்குக்கு அப்படியே இழுத்துட்டு போறான். இந்த சைடு நம்ம தயாக்கு அப்படியே ஜன்னல் ஓரமா தான் உட்காந்துருப்பான். அப்பதான் கரெக்டா நம்ம ஜங்குக்கு என்ட்ரி ஆகுறான். பிலிப்ஸ் அப்படியே பக்கத்தால போய் உட்காடுறான். இந்த சைடு நம்ம தயாங்க அப்படியே பாக்குறான். இவன் ஃபர்ஸ்ட் இயர் இதுக்குள்ள இருக்கிறான், இவன் தேர்ட் இயர்ல தான் இருக்கணும், இங்க என்ன பண்ணிட்டு இருக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தயா அப்படியே ஷாக்கா பாக்குறான். அப்ப பிலிப்ஸ் அப்பதான் வந்து உட்காந்துருப்பான். இந்த சைடு நம்ம ஜங்குக்கு அப்படியே கோவம் வரும். டேய் ஜாக்ஸா, என்ன மயிருக்குடா அவனுக்கு பக்கத்துல இவன் போய் உட்காடுறான். ஐயோ மம்மி, எனக்கு என்னடா தெரியும், அவன் போய் பக்கத்துல உட்காட்டதுக்கு எதுக்கு மம்மி என்ன பூச்சி திட்டுற? வாயை மூடிட்டு வந்து துளை. அந்த லாஸ்டா இருக்கு பாரு பஸ்ல சீட்டு, அவ்வளோத்தையும் நைஸ் அக்கெல்லாம் போய் அனுப்பு. ஓ மம்மி தேடா, நீ எப்பவுமே சுகாட தானே போய் கேட்ப, இப்போது கூட என்கிட்ட வந்து கேட்ட. டேய் அவனே எவ்வளோ நாளுக்கு தாண்டா வச்சு பதைக்கிறது, புறயத்துக்கு மயிருக்கு நீ ஃப்ரெண்டுன்னு இருக்க, மரியாதையாக அவ்வளோ பெரிய கிளப்பி விடு. இந்த சுகா எங்க போய் தொலைஞ்சா, இந்த சுகா ஃபிகரை பார்த்தா நம்ம ஓடி தொலைஞ்சிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜாக்சன் அப்படியே கடுப்பாயிட்டு எல்லாம் முன்னாடி போ, எல்லாம் வந்துடுச்சிங்க கூட்டி கொஞ்சம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜாக்சன் அப்படியே அங்க பின்னாடி இருக்கவங்க எல்லாரையும் பத்தி விட்டு நம்ம ஜங்குக்கு நம்ம சுகா ஜாக்சன் 3 பேருமே அப்படியே பின்னாடி உட்காடுறாங்க. இந்த சைடு நம்ம தயாங்க மடி வா, நான் நினைச்சேன் உன்னைய டூருக்கு போனதுக்கு அப்புறம் வெறுப்பேத்திக்கலான்ட்டு, இங்க இருந்து உன்னை வெறுப்பேத்துறேன்னா எனக்கு தெரியும், நீ ஃபர்ஸ்ட் இயர் இதுல வந்து ஏறிக்கலாம், அது எனக்காக எதுக்கு எனக்கு தெரியும்னு சொல்லிட்டு இந்த சைடு பிலிப்ஸ் பக்கத்தெல்லாம் அவன் பாட்டு அவன் ஃப்ரெண்ட்ஸுங்களோட பேசிட்டு உட்காந்துருப்பான். இந்த சைடு நம்ம தயாங்க என்ன பண்ணிடுறான்னா பிலிப்ஸோட கையெடுத்து அவன் கையோட அப்படியே கோத்துட்டு அப்படியே ஒரு மாதிரி சாஞ்சிட்டு லவ்வர்றவங்க உட்காந்துருப்பாங்களடா, அந்த மாதிரி உட்காந்துருக்காங்க. இந்த சைடு பிலிப்ஸுக்கு ஒரு மாதிரி ஷாக் ஆயிடுது. தயா என்ன பண்ற? அதுவா எனக்கு ஒரு மாதிரி டயர்டா இருந்துச்சா, ஏன் நான் சாஞ்சுக்க கூடாதா? அதெல்லாம் பரவாயில்ல, சாஞ்சுக்கோங்க ஒரு பிரச்சனை இல்லைன்னு சொல்லிட்டு இந்த சைடு பிலிப்ஸுக்கு அப்படியே பட்டாம்பூச்சி எல்லாம் பறக்குது. இந்த சைடு ஓர கண்ணால நம்ம தயா பாக்குறான், நம்ம ஜங்குக்கு பாக்குறானே இல்ல, இந்த சைடு நம்ம ஜங்குக்கு அப்படியே ஃபயர் ஆகுது. இந்த சைடு ஜாக்சனு எங்க ஒரே கரிகிற மாதிரி ஸ்மெல்லு வருது, பஸ் இது பத்திக்குச்சா, என் மாமி ஜங்குக்கு பஸ் பத்திக்குச்சுன்னு நினைக்கிறேன் மாமி அப்படின்னு சொல்லிட்டு இந்த சைடு ஜங்குக்கு திரும்பி பார்த்தா இந்த சைடு நம்ம ஜங்குக்கு அப்படியே ஒரு மாதிரி ஃபயராட்ட எரிஞ்சிட்டு இருக்குதுடா. டேய் கோத்தா, எதுக்குடா அவன் அப்படி கையை வச்சிட்டு இருக்கான், எங்க கையை வச்சிட்டு இருக்கான், மரியாதையா அவனை விளத்தி விட சொல்லு. மச்சான்
அவன் கைய புடிச்சிட்டு இருக்கான, நீ ஏன்டா என் கை புடிச்சு நசுக்குற மச்சான் அப்படிங்கிற மச்சான் மச்சான். ஐயோ அப்பாடி, என் கைய என் இடத்துல இருக்கிறதே தெரியல. இந்த சுக்கா நாய் வேற முன்னாடி போய் உட்காந்துக்கிட்டா, சுக்கா இங்க வந்து தொலைடா அப்படின்னு சொல்லிட்டு இந்த சைடு நம்ம ஜாக்சன் அப்படியே கூப்பிட்டுட்டே இருக்கிறான். இந்த சைடு நம்ம ட்ரையாங்கு கொஞ்சம் கூட நம்ம ஜங்குக்கு கண்டுக்கவே இல்லை. வேணுக்கும் நல்லா இறுக்கமா டைட்டா பிலிப்ஸை கட்டி முடிச்சுட்டு அப்படியே உட்காந்துருக்குறான். இந்த சைடு நம்ம ஜங்குக்கு உச்சக்கட்ட கோவம் அப்படியே பத்துக்கிட்டு எரியுது. டேய் எங்கடா கையை வச்சுட்டு இருக்க? எறா கையை எறாண்டா எடுடா. கையை எங்கடா வச்சுட்டு இருக்க? கோத்தா கையை ராய்டா வெட்டிடுவேன். மரியாதையா கையை எடுத்துரு, இல்ல சாப்பிட்றதுக்கு கை இருக்காது, வெட்டி போடுவேன். கையை எடுத்துருண்டா, எடுத்துரு. இந்த சைடு நம்ம ஜாக்சனும் ஜங்குக்கு அப்படியே சண்டை போட்டுட்டு இருக்காங்க. இந்த சைடு நம்ம தயா இன்னும் பின்னாடி சண்டை நடக்குதுன்னு பார்த்தா நம்ம ஜங்குக்கு அப்படியே ஜாக்சனை போட்டு அடிச்சிருக்கான். இவன் ஏன் ஜாக்சன் அண்ணா போட்டு அடிச்சுட்டு இருக்கான்? ஜாக்சன் அண்ணா இவனு ஃப்ரெண்டு தானே, எதுக்கு அவனை போட்டு அடிச்சுட்டு இருக்கான்னு சொல்லிட்டு இந்த சைடு நம்ம தயாங்க ஒரு மாதிரி ஷாக்கோட பார்த்துட்டு இருந்தா நம்ம ஜங்குக்கு நம்ம ஜாக்சனோட கையை பிடிச்சி முறுக்கிட்டே இருக்கிறான். கோத்தா மரியாதையா கையெடு. எங்க கையை வச்சுட்டு இருக்க? கையெடுனா கையெடு, கையை எடுத்துடுறா. மச்சான் நான் எங்கடா கைய வச்ச, ஏன் கையை ஏன்டா முறுக்குற அப்படின்னு சொல்லிட்டு ஜாக்சன் கத்துறான். எல்லாருமே பார்த்துட்டு இருக்காங்க. அப்ப நம்ம தயாங்கு அப்பதான் புரியுது பிலிப்ஸ் மேல கை வச்சிருக்கு. அப்படியே பாக்குறான், ஜாக்சனையும் பாக்குறான், ஜங்குக்கையும் பாக்குறான், பிலிப்ஸையும் பாக்குறான். நம்ம தயாங்கு அப்படியே பார்த்துட்டு இருக்கிறான். இந்த சைடு நம்ம ஜங்குக்கு தயாங்கியே தான் பார்த்துட்டு ஜாக்சனோட கையை போட்டு செம்மையா முறுக்கிட்டு இருக்கிறான். மரியாதையா கையை எடுத்துரு, இல்ல கை இருக்காது. மச்சான் விட்டு தொலைடா, வலிச்சு தொலைடா, பிறகு தயாங்கு கையை எடுத்து தொலைடான்னு சொல்லிட்டு இந்த சைடு ஜாக்சன் அப்படியே முணுமுணுக்குறான். இந்த சைடு நம்ம தயாங்கு அப்பதான் புரியுது. அப்படியே பிலிப்ஸ் இருந்து அப்படியே நைஸா கையை எடுக்கிறான். இந்த சைடு நம்ம கையை எடுக்க போகுது. பிலிப்ஸ் அப்படியே திரும்பி பாக்குறான். ஏன் தயா, ஏன் என்னாச்சு? அதுவா பிலிப்ஸ், எனக்கு இப்போ ஓகேதான், நீ அப்படியே போய் உட்காந்துக்கோங்க, நான் எப்படி உட்காந்துக்கிறேன், எனக்கு பரவாயில்லன்னு சொல்லிட்டு நம்ம தயாங்க அப்படியே ஒரு மாதிரி நைஸா அப்படியே சிரிச்சுட்டு அப்படியே போய் தள்ளி போய் உட்காந்துக்கிறான். இந்த சைடு நம்ம ஜங்குக்கு அப்போதான் ஜாக்சனோட கையை விடுறான். ஐயோ என் கையை போச்சுடா மாமே, நாசமா போன இது போட்ட பையல, எதுக்கு நான் என் கையை பிடிச்சி முறுக்கினேன்? ஐயோ கையை வலிக்குதுடா லூசு, போன அவனை போய் அடிக்க வேண்டியதானடா, ஏன்டா என்ன வந்து அடிச்ச? என்ன தைரியம் இருந்தா நான் லவ்வர் இங்கே நிற்ப, என்ன விட்டு அவன் கையை போய் பிடிச்சிட்டு இருப்பான். அப்புறம் என்ன அவனை போய் அடிக்க முடியும்? நீ பக்கத்துல இருந்தா அவன் உன்னை வச்சு சாத்தினா அவன் கையை எடுத்துட்டான். ஐயோ இந்த சுகா, சுகா வந்து தொலைடா, இவன்ட்ட எப்படா குப்பு கொட்டுற? என்னால முடியல மச்சான், டூருக்கு போறாங்களே என் உயிர் என் உசுறு என் ஊசல் ஆடுது மச்சான், சுகா வந்து தொலைடா சுகா அப்படின்னு சொல்ல போகுது. இந்த சைடு சுகா அப்பதான் ஒரு பொண்ணை பிடிச்சி அப்படியே கொஞ்சிட்டு இருப்பான். கருமோ, டேய் ஏன்டா உசரம் வாங்கி தொலையறீங்க, வந்து தொலையறா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சுகா அப்பதான் வருவான். என்னடா பத்துன மாமே, இவன் என்ன ரொம்ப டார்ச்சர் பண்றான் மாமே, தயவு நீ ஏன் பக்கத்துல என்னால முடியாது, நான் போறேன். டேய் ஒரு செகண்டாவது நிம்மதியா இருக்க விடுங்கடா, இவன்ட்டு நீ விட்டுட்டு போவாத மாமே, நீயாச்சு அவனாச்சு என்ன வேணா பண்ணிக்கோங்க, தயவு செஞ்சு என்னை விட்டுருங்கன்னு சொல்லிட்டு நம்ம ஜாக்சனை முன்னாடி போயிடுறான் நம்ம சுகாவோட சீட்டுக்கு. நம்ம சுகா, என்ன மாமே என்னடா உனக்கு பிரச்சனை, ஏன்டா அவனை போட்டு டார்ச்சர் பண்ணிட்டு இருக்கிற? அவனை எப்பயாவது உன்கிட்ட வந்து பேசுறான், அவனை ஏன்டா டார்ச்சர் பண்ணி அனுப்பிச்சு விட்ட? டேய் எவ்வளவு டென்ஷன் மயிரில் உட்காந்துட்டு இருக்கேன், அவன் பாட்டுக்கு கத்திக்கிட்டே இருக்கான். மரியாதையாக எனக்கு இப்போ பிபி ஏறி டென்ஷன் தலைக்கு ஏறிடுச்சு. என் பேக்கில் பாட்டில் இருக்கு, சரக்கு பாட்டில் எடு. மச்சான் இப்பதான்டா போய் 5 நிமிஷமே ஆச்சு, அதுக்கு அவங்கள சரக்கா மூட்டு உட்கார்றா, நைட் டைம் ஆகட்டும் அப்புறம் பாத்துக்கலாம். அந்த நொட்டை மயிரெல்லாம் எனக்கு தெரியாது, நான் இப்போ சரக்கு அடிச்சே ஆகணும். மரியாதை என் பேக்கில் இருக்கு, எடுத்துட்டு வா. அங்கே தயாங்கோட சீட்டுக்கு மேலேயே இருக்கு பாரு என்னோட லக்கேஜ், அங்கே கிடக்கு, எடுத்துட்டு வா. மச்சான் டேய் இங்க இருக்கவங்க எல்லாம் ஃபர்ஸ்ட் இயர்ரா, தேர்ட் இயர் பசங்களாம் கிடையாதுடா, ஏன்டா மிஸ்ஸப்படுத்துற? நாளை எடுக்க முடியாது, தேவனா நீ போய் எடுத்துக்கோ. தல்றா எங்கால மூடிட்டு நானே போய் எடுத்துக்கிறேன். சீப்பா நீயே போய் எடுத்துக்கோன்னு சொல்லிட்டு நம்ம சுகாவும் அப்படியே கேஷுவலா உட்காந்து போனை ஸ்க்ரோல் பண்ணிடுறான். இந்த சைடு நம்ம ஜங்குக்கு அப்படியே வரான். நம்ம தயாங்க அப்படியே ஏதாச்சும் திரும்பி பார்ப்பான். அப்போ நம்ம ஜங்குக்கு அப்படியே தயாங்க நோக்கி வந்துட்டு இருக்கான். இந்த சைடு நம்ம தயாங்க அப்படியே ஒரு மாதிரி பயமாயிருது, வேத்து கொட்டுது. அவனோட ஆட்பிட்டு நம்ம தயாங்க அப்படியே கேக்குது, அவனோட ஆட்பிட்டு. இவன் இப்ப பக்கத்தால வரான், ஐயோ அச்சோடா இவன் எதுக்கு பக்கத்தால வரான், இப்ப என்ன பண்ண காத்திருக்கானோ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தயாங்க அப்படியே செம்மையா பயப்படுறான். இந்த சைடு நம்ம ஜங்குக்கு அப்படியே பாக்குறான். ஓ
பதறீங்களா? செல்லம் பதறுங்க இருக்குடா, கிட்ட வந்து தான் இருக்கு, மிஞ்சி இருக்கு உனக்கு. அச்சோ அச்சோ, இப்ப எதுக்கு இவன் கிட்ட வரான், ஐயோ எதுக்கு கிட்ட வரான்னு சொல்லிட்டு நம்ம தயாங்க அப்படியே செம்மையா பயப்படுறான். இந்த சைடு பிலிப்ஸ் அப்பதான் பாக்குறான், இவன் ஏன் இப்படி பயப்படுறான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பிலிப்ஸ் இப்படி திரும்பி பார்க்கும் போது நம்ம பிலிப்ஸுக்கு அப்படியே செம்மையா வேர்த்து கொட்டுது. ஏன்னா நம்ம ஜங்குக்கு சாதாரணமா நடந்து வந்தா பரவாயில்ல, அப்படியே ஒரு மாதிரி டெவல் மாதிரி செம்ம பயப்படுறமா நடந்து வந்துட்டு இருக்கிறான். அங்க இருக்க பிலிப்ஸுக்கும் சரி தயாங்கும் சரி செம்ம பயமாவுது. நேரம் வந்து தயாங்கிட்ட தான் வந்து நிக்கிறான். இந்த சைடு நம்ம தயாங்க டக்குன்னு எஞ்சிருந்தா, ஜங்குக்கா நீ எதுக்கு வந்த, இங்கதான் வந்து நானும் இவன் பக்கத்துல உட்காந்து, இவனாதான் ஜங்குக்கா என் பக்கத்துல வந்து உட்காந்து, இப்ப எதுக்கு இங்க வந்த, என்ன விஷயம் ஜங்குக்கா, எதுக்கு வந்த? அடச்சி மூடிட்டு உட்காரு, உங்ககிட்ட யார் வந்தா? ஏன் வரலையா? இதுக்கு நான் தான் பயந்துட்டேனா? அப்புறம் எதுக்கு வந்த, என்ன எதுக்கு வந்த இப்ப என் சீட்டு பக்கம்? உன் சீட்டு பக்கம் யார் வந்தா? என்னோட லக்கேஜ் உன் சீட்டுக்கு மேல இருக்க, எடுத்துட்டு போக வந்தேன். அப்படியா? பயம் அவமானமா இருக்குது, ஏன்டா இப்படி பண்ற, இப்படியா பயந்து சாவ பிடிச்சிட்டு நம்ம தயாங்க அப்படியே உட்காந்துடுறான். இந்த டைம் நம்ம ஜங்குக்கு அப்படியே நக்கலா சிரிச்சுட்டு போயிடுறான். டேய் சுகா டேய். என்னடா பஸ்ஸுக்குள்ள தானே எடுக்கிறோம், ஏதோ 10 மினிட் தள்ளி இருக்கமா, ஏன்டா கத்திக்கிட்டே வர, என்னடா? பா ட்ரிங்க் பண்ணும். நம்ம ஒன்னும் ரூம்ல இல்லடா, என்னடா அசால்ட்டா ட்ரிங்க் பண்ணான்னு கேக்குற, எது திரும்பி பாக்குறானுங்க பாரா. பாடா டேய். ஒண்ணுங்கல்ல காய்ஸ், ஒண்ணு இல்ல, அவன் சரியான இவன், அவன் வளர்றான். நீங்க எல்லாம் திரும்பிடுங்க, என்ன ஃபேஷன் ஷோவை கட்டிக்குது எல்லாம் திரும்பிடி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சுகா அப்படியே திரும்ப வச்சிடுறான். நாயே ஏன்டா கத்துற, மெதுவா இருடா பாட்டல. சும்மா இருடா டேய். டேய் பியர்ல கூலிங்கே இல்லடா. பியர்ல கூலிங் இல்லைன்னா அதுக்கு நான் என்னடா பண்ண முடியும், வேணா குடுக்குறியா, வேணா போய் ஃப்ரிட்ஜில் போய் வச்சுட்டு வட்ட. டேய் வரும்போதே ஐஸ் கியூப் எடுத்துட்டு வந்துருக்கலாம்டா, சே மிஸ் ஆயிடுச்சு. ஐஸ் கூப்பு, டம்மலு, பாய், தலகாணிய எல்லாமே எடுத்துட்டு வந்துருக்க வேண்டியதானே. பொறு, நானும் பெட்டு தலானி எடுத்துட்டு வர்றதுல ஒரு லாஜிக் இருக்கு, எனக்கு ஆள் இருக்கு. உனக்கு தான் அப்படி எதுவுமே இல்லையே, அதுக்கு அப்புறம் நீ அதை சொல்ற? ஏதோ ஃப்ளோல சொல்லிட்டு நம்மமே, அதுக்கு ஏன் மச்சான் துருவுற? ஆள் இருக்க திமிர்ல தான் பேசுற, ஆள் இருந்து என்னடா பிரோஜனம்? அதான் அங்கா பாரு, இது அங்கதானே உட்காட்டிக்குது ஆள், உன் கூட உட்காட்டிக்குது. டேய் இருக்குதோ இல்லையோ, ஆனா எனக்கு இன்னும் ஆள் இருக்குது இல்ல. மூடு மூடு, தண்ணி ஊத்து குடிக்கலாம், சரக்கு ஊத்து குடிக்கலாம், மூட்டு குடிக்கலாம், ஊத்து தோலை. இந்த சைடு நம்ம சுகாவும் நம்ம ஜங்குக்கும் அப்படியே தண்ணி அடிச்சிட்டு இருக்கிறாங்க. இந்த சைடு நம்ம தயாங்க அப்பதான் எதாச்சும் திரும்பி பார்த்தா நம்ம ஜங்குக்கு அப்படியே பீர் பாட்டில் அப்படியே கிளாஸ்ல ஊத்திட்டு இருக்கிறான். இந்த சைடு பாவி பாவி பொறுக்கி 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 என்னடா காரியம் பண்ணிட்டு இருக்க, பொறுக்கி இங்க வந்து கூட திருந்தல பாரு, இங்க வந்து கூட சரக்கு அடிச்சிட்டு இருக்கான் பாரு. ஐயோ இப்ப நான் என்ன பண்றது, பொறுக்கி போகட்டு என்ன பண்ணிட்டு இருக்கான் பாரு, இங்க உட்காந்து சரக்கு அடிச்சிருக்கான். இவன் ஃபர்ஸ்ட் குரூப்புக்கு வந்ததே தப்பு, இதுல இங்க உட்காந்து ஐயோ இவன் நான் என்ன சொல்றது, என்ன பண்ணலாம் இவனா, இவன் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தயாங்க அப்படியே காண்டாயிட்டு இருக்கான். இந்த சைடு நம்ம பிலிப்ஸ் அங்க இருக்கவங்க எல்லாருமே அப்படியே பாட்டு டான்ஸ்னு ஆடிட்டு இருக்காங்கடா. அப்ப இந்த சைடு பிலிப்ஸ் தான் நம்ம தயாங்க கூப்பிடுறான். ஏ தயாங், நீ ஏன்னா உட்காட்டே இருக்கிற, ஜாலியா என்ஜாய் பண்ணி வைப் பண்ண வேணாமா, நீ வா என்ஜாய் ஆடலாம். பிலிப்ஸ் அதெல்லாம் வேணாம், நான் இப்படி உட்காந்துருக்கேன், நீ ஜாலியா டான்ஸ் ஆடு, நான் பாத்துட்டு. ஏ தயாங் வா ஃபன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பிலிப்ஸ் அப்படியே பிடிச்சி இழுக்கிறான். இந்த சைடு நம்ம தயாங்கு அப்படியே ஜங்குக்க பாக்குறான். ஜங்குக்கு அப்படியே மொடா குடிக்கார மாட்ட உட்காட்டு கண்டுக்காம அவன் பாட்டு குடிச்சிட்டு இருக்கிறான். இந்த சைடு நம்ம தயாங்கு சம்மகான்றது, பொறுக்கி பொறுக்கி இங்க வந்து ஒரு பொண்டாட்டி ஒருத்தி இருக்கிற, கேர்ள் ஃப்ரெண்ட் இருக்கிற, சண்டை போட்டு இருக்கிற, வந்து ஏதாவது பேசலாம் சால் படுத்தலாம், அதெல்லாம் இல்லை, இங்கேயும் வந்து குடிச்சிட்டு இருக்கு. அந்த குடினால தானே நமக்கு சண்டையே வந்துச்சு, அப்போ கட்டு குடிச்சிட்டு தானே இருக்கிறேன், உன்னை உன்னை எப்படி என் பக்கத்துல வர வைக்க தெரியும்னு சொல்லிட்டு நம்ம பிலிப்ஸை பிடிச்சி அப்படியே செம்மையா டான்ஸ் ஆடி இருக்கிறான். பிலிப்ஸும் இதுதான் சான்ஸ்ன்னு சொல்லிட்டு நம்ம தயாங்கோட சோல்டரும் பிடிச்சி அப்படியே இந்த மாதிரி கப்புள் டான்ஸ் ஆடுற மாட்ட செம்மையா ஆடிட்டு இருக்காங்க. அப்ப நம்ம சுகாவும் அப்படியே சொல்றான், நீ மச்சான் மம்மி அங்க கொஞ்சம் பாரு அப்படின்னு சொல்றான். அப்ப நம்ம ஜங்குக்கும் என்னன்ற மாதிரி கேக்குறான். கோதா என்னடா, எதுக்குடா சும்மா நொய்யு நொய்யு டார்ச்சர் பண்ணிட்டு இருக்க? மச்சான்
மூடிக்கிட்டு நீ சரக்கத்தை கவனிக்கிறத விட அங்க திரும்பி பாருன்னு சொல்லிட்டு நம்ம ஜங்குக்கோட கண்ணத்தை புடிச்சு திருப்புறான். இந்த சைடு பார்த்தோம்னா நம்ம ஜங்குக்கு செம்ம ஷாக்கு. ஏன்னா நம்ம தயாங்கு பிலிப்ஸோட அப்படியே ஜாலியா சிரிச்சு சிரிச்சு டான்ஸ் ஆடிட்டு இருப்பான். சரி நம்ம ஜங்குக்கு செம்ம கோவம் வந்துருது. இந்த சைடு நம்ம தயாங்கு நக்கலாதான் ஜங்குக்கை பார்த்து சிரிச்சு அப்படியே டான்ஸ் ஆடிட்டு இருக்கான். அவன் என்னடா பண்ணிட்டு இருக்கோம்? மச்சான் ஏன்டா கேட்டீங்கன்னா எனக்கு பிறகு தெரியும். ஆளு சரியான இவனா இருப்பான் பொழுது. ஏன்டா இப்படி பண்ணி இருக்கிறான்? உன்னை வெறுப்பு என்ன பண்ணிட்டு இருக்கான் மாமி அவன்? என்னை வெறுப்பு ஏத்துறதுக்கு எவ்வளவோ வழி மயிரி இருக்கு. ஒத்தா இப்படித்தான் பண்ணணுமா? அவன் தெரியுது அங்கங்க டச் பண்றான்டா. அதெல்லாம் என் கூட பண்ண வேண்டியது போய் எவன் கூடயோ பண்ணிட்டு இருக்கான்டா. ஆமா, நீ இப்படி கூச்சிட்டு காட்டுறீங்கன்னா அப்ப பாரு உன்னை வெறுப்பேத்தோம்னா அவன் டான்ஸ் ஆடிருக்கான்னு சொல்லிட்டு இந்த சைடு நம்ம சுகா அப்படியே என் தங்குக்க களி தீட்டு இருக்கான். இந்த சைடு நம்ம தயாங்க அப்படியே தெரியும்னா தெரியும் பொறுக்கி நீ வெறுப்பாவும் எனக்கு வெறுப்பாவும் எனக்கு நல்லா தெரியும், நல்ல வெறுப்பாவும் அப்படின்னு சொல்லிட்டு வேணுக்குன்னு இன்னும் செம்மையா டைட்டா பண்ணிட்டு அப்படியே ஆடிட்டு இருக்கான். பிலிப்ஸும் இதான் சான்ஸ் அப்பா கடல அப்படியே ஒரு மாதிரி ஜாலியா டான்ஸ் ஆடிட்டு இருக்கிறான். தென் நம்ம ஜங்குக்கு அப்படியே ஒரு மாதிரி உச்சக்கட்ட கோவம் வந்துருது. கையில அப்படியே கிளாஸ் தாண்டா வச்சு குடிச்சிட்டு இருப்பான். டக்குன்னு அந்த கிளாஸ் அப்படியே அமுக்கிடுறான். இந்த சைடு பாட்டு சவுண்ட் எல்லாம் ஹெவியா இருக்கும். நம்ம தயாங்க்கு அங்க இருக்கவங்க யாருக்குமே தெரியல. நம்ம சுகா தானடா பக்கத்துல உட்காந்துருப்பான். நம்ம சுகா அப்படியே பதறிடுறான். மச்சான் டி போயிட்டு முட்டாக்கு வாயில கெட்ட பத்து வருது, என்ன பண்ணி சொல்லிடுறேன், கையில இருந்து பிளட் வருது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சுகா டக்குன்னு அவனோட டிஷர்ட்டை கிழிச்சு டக்குன்னு அப்படியே கட்டி விடுறான். என்ன பாடி என்ன பண்ணி தொலைற அப்படின்னு சொல்லிட்டு திட்டுறான். டேய் ஓத்தா, எனக்கு கையில இருந்து தாண்டா ரத்தம் வருதுன்ற நெஞ்சில இருந்தே எனக்கு ரத்தம் வந்துட்டு இருக்குது. உனக்கு அந்த மயிரெல்லாம் இல்லை, எனக்கு கையில இருந்து ரத்தம். அது போனா போயிட்டு இருக்கட்டும். என்னடா பண்ணிட்டு இருக்கான் அவன்? எனக்கு காண்டு புட்டலாகுது மச்சான். எதுக்கு வந்தோன்ற அளவுக்கு யோசிக்க வச்சுட்டான்ல மச்சான். என்ன நீ காண்டு போட்டு ஆத்தாத மச்சான். என்ன மச்சான் மனசு நினைச்சிட்டு இருக்கிற? இது பஞ்சராயிலுக்கு வேற மனசு வந்து ரத்தம் வந்து உண்மை. ஏன் கையில இருந்து ரத்தம் வந்து தொலைத்தது எந்திச்சு தொலைடா அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடுறான். நம்ம ஜங்குக்கு எந்திரிக்க பாடம் இல்ல. அப்ப பஸ் அப்படியே ஸ்டாப் பண்ணிடுறாங்க. இந்த சைடு நம்ம தயாங்க ஜங்குக்கு கண்டுக்கலாம் இல்ல, அப்படியே ஒரு மாதிரி வெறுப்பேத்தியே இருக்கணும். உச்சகட்டத்துல இன்னும் வெறுப்பேத்தணும்டா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சின்ன ஈகோல அப்படியே நம்ம பிலிப்ஸோட கையை பிடிச்சி கோத்துட்டு அப்படியே நடந்து போயிட்டு இருக்கான். இந்த சைடு நம்ம பிலிப்ஸோட கையை பிடிச்சோன்னே ஜங்குக்கு இன்னும் அப்படியே காண்டாயிருது. அப்படியே பஸ் நிப்பாட்டின வேகத்துல அப்படியே வேகமா எஞ்சி போறான். இந்த சைடு நம்ம சிவகாக்கு ஐயோ இவன் என்ன பண்ணி தொலைய போறான்னு தெரியலன்ட்டு நம்ம சுகாவும் அப்படியே பின்னாடி கூப்பிட்டுட்டு ஓடியே வந்துட்டு இருக்கான். ஆனா நம்ம ஜங்குக்கு அது எதுவுமே கண்டுக்கல, காதுல வாங்காத குறையா அவன் பாட்டு போய் பிலிப்ஸ் ஒரே இழுதான் போட்டு செம்மையா பஞ்சு பண்றான். இப்படியே கழுத்தா போட்டு அடிச்சுட்டு இருக்கிறான். மூஞ்சி வாயெல்லாம் போட்டு செம்மையா அடிச்சுட்டு இருக்கிறான். இந்த சைடு நம்ம தயாங்கு இழுத்த வேகத்துல அவன் அப்படியே ஒரு மாதிரி ஷாக் ஆயிடுறான். அவனுக்கு என்ன பண்றதுன்னு தெரியல, ஒரு மாதிரி ஷாக் ஆகி நின்றுட்டான். இந்த சைடு நம்ம சுகு அப்படியே தலையில கை வச்சுட்டே கீழே உட்காடுறான். அவனுக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. இந்த சைடு நம்ம ஜங்குக்கு அப்படியே கும்முன்னு கும்மிட்டு இருக்கிறான். கோத்த ஆளுக்கு வச்சு அவனை தடவிட்டு இருக்கிறதுக்கு அவன் உங்களோட ஆளாடா, அவன் என்னோட லவருடா. என்ன தவிர எல்லாரும் தடவி கொண்டிருக்கீங்க, அதை நான் பார்த்துட்டு நான் மூடிட்டு இருக்கணும்னு நினைக்கிறீங்க. யாரை கட்டுற அவனுக்கு பக்கத்துல போனேன், அவனுக்கு பக்கத்துல இனிமே போய் பாரு மவனே, தொட்ட கை இருக்கா அதை வெட்டி போடுவேன் மவனே. அவன் என்னதுடா தயவு செய்து அங்கால போயிடு, இல்ல பொலிரன்னு உனக்கு 2 வச்சிருவேன். தயாங் மரியாதையா அங்கால போயிரு, அடிச்சிருவேன், போயிடுறா. ஜங்குக்கா நிப்பாட்டு அப்படின்னு சொல்றேன்ல அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தயாங்கு டென்ஷன் ஆகி நம்ம ஜங்குக்கோட ஃபேஸ்ல அப்படியே பொல்லின்னு அரைஞ்சிடறான். இந்த சைடு நம்ம யூங்கி தயாங் என்னடா காலி பண்ணி தொலைச்ச, சுகா நீங்க நிறுத்துங்க, நீங்களும் சொல்லி புரிய வைக்க மாட்டீங்க, நான் சொன்னா நீங்க வந்து தடுக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சுகாவே பிடிச்சி திட்டிடுறான். இந்த சைடு நம்ம சுகாவுக்கு செம கோவம் வந்துருது. இந்த சைடு நம்ம ஜங்குக்கு டென்ஷன் ஆகி அப்படியே நின்றுடுறான். ஜங்குக்கா நீ திருந்தவே மாட்டேல, நீ திருந்தவே மாட்டேன் ஜங்குக்கா, நானும் நீ திருந்திருவே நினைச்சு திருந்தவே மாட்டேன். உன் மனசு என்ன ஜங்குக்கா நினைச்சிட்டு இருக்கிற, உன் மனசு என்னதான் நினைச்சிட்டு இருக்கிற, எப்ப பார்த்தாலும் யாரையும் ஒருத்தனை அடிச்சுட்டே இருக்க, இப்ப எதுக்கு இவனை அடிச்சேன், நானும் சரி உன்னை எப்படியே கன்சல்ட் பண்ணிடலாம், நீ எப்படியே இலகி வந்துருவ, உன்னை எப்படியே சால்வ் பண்ணிடலாம், நீ ஏன் வருவ அப்படின்பா. சத்தியமா உனக்கு எனக்கு செட் ஆகாது ஜங்குக்கா, சத்தியமா செட் ஆகும். நீ ஒவ்வொரு தடவை சொல்லவல்ல உனக்கு எனக்கு செட் ஆகாது, உனக்கு எனக்கு செட் ஆகாது, என்னை விட்டு போயிடு. இப்ப நான் சொல்ற ஜங்குக்கா, உனக்கு எனக்கு செட்டே ஆகாது, சுத்தமா செட்டே ஆகாது ஜங்குக்கா. நீ இப்ப எதுக்கு அவனை அடிச்ச, இப்ப எதுக்கு ஜங்குக்கா அடிச்ச, அவன் என்ன பண்ணான், உன்னை நான் ஜலஸ் ஏத்துறதுக்கு அவன் கூட நான் டான்ஸ் ஆடினேன். நீ வந்து என் கூட பேசுவ, நீ ஏதாவது
ஏதோ கேரிங்கா வந்து பேசுவேன், எப்படியோ சால்வ் பண்ணிடலாம், உன்னை புரிய வச்சிடலாம் அப்படின்னு ட்ரை பண்றதுக்கு தான் அவன் கூட வந்து டான்ஸ் ஆடுறேன். நீ அது கூட புரிஞ்சுக்காம இப்ப நீ வந்து அவனை அடிக்கிறல்ல, இதுதான் உன் கோபம் தான், உன் கோபம் தான் ஜங்குக்கா. நீ திருந்தவே மாட்ட, சத்தியமா சொல்றேன். நீ ஜென்மத்துக்கு திருந்தவே மாட்ட ஜங்குக்கா. உனக்கும் எனக்கும் செட் ஆகும். இதோட முடிச்சுக்கலாம். நீ எப்பவுமே சொல்லிட்டே இருப்பல்ல, என்னை விட்டு போயிரு என்னை விட்டு போயிருன்னு. இப்ப சொல்றேன், நான் உன்னை விட்டு போறேன். நீ எப்படியோ உனக்கு நீ சந்தோஷமா இரு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தயாங் அப்படியே பிலிப்ஸை இழுத்துட்டு அப்படியே போயிடுறான். இந்த சைடு நம்ம ஜங்குக்கு செம்ம ஷாக்காயிருது. தயாங்க அடிச்சது கூட வலிக்கல, ஆனா நம்ம தயாங் இப்படி பேசிட்டான்னு சொல்லிட்டு அப்படியே ஒரு மாதிரி அழுகிற ஸ்டேஜுக்கு போயிடுறான். இந்த சைடு நம்ம சுகா தான் அப்படியே வந்து இழுத்துட்டு போறான். இந்த சைடு நம்ம தயாங் பார்த்தோம்னா ஒரு காஃபி ஷாப் வந்து அப்படியே நிப்பாட்டி இருப்பாங்க. இந்த மாதிரி பிலிப்ஸுக்கு அப்படியே பிளட்டு ஃபேஸ்ல பிளட் இருக்குங்களடா, அதை அப்படியே தொடச்சி விட்டுட்டு இருக்கிறான். சரி நம்ம தயாங்க்கு அப்படியே ஒரு மாதிரி அழுகழுகையா வரும், ஒரு மாதிரி அழுதுட்டே தான் தொடச்சி விட்டுருக்கான். இந்த சைடு நம்ம பிலிப்ஸ் அப்படியே ஒரு மாதிரி நக்கலா பார்த்து சிரிச்சுட்டு அப்படியே ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு இருக்கான். அப்போதான் நம்ம தயாங் அப்படியே திரும்பி பார்த்தா நம்ம ஜங்குக்கு காட்டு செம்மையா ஒரு மாதிரி அழுதுட்டு இருக்கிறான். அவன் கண்ணுல இருந்து அப்படியே டியர்ஸ் வருது, இருந்தாலும் ஒரு மாதிரி கோவத்தோட தான் இருக்கிறான். இந்த சைடு நம்ம சுக்கு அப்படியே திட்டிக்கிட்டே ஜங்குக்கோட கையில அப்படியே கட்டு போட்டுட்டு இருக்கிறான். இந்த சைடு நம்ம தயாங்க்கு ஒண்ணுமே புரியல, எதுக்கு ஜங்குக்கோட கையில கட்டு போட்டுட்டு இருக்கிறாங்கன்ட்டு அப்படியே பார்த்துட்டு இருக்கான். இந்த சைடு நம்ம தயாங் அப்படியே பாக்குறான், நம்ம ஜங்குக்கு அப்படியே ஒரு மாதிரி கையில கட்டு போட்டு அழுதுட்டு இருக்கிறதுனால நம்ம தயாங்க்கு ஒரு மாதிரி மனசு கஷ்டமாயிருது. என்னதான் நம்ம பேசுனது தப்பு தான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தயாங் அப்படியே எந்திச்சு போறான், நம்ம ஜங்குட்ட பேசுறான். இந்த சைடு நம்ம பிலிப்ஸ் அப்படியே ஒரு மாதிரி நக்கெல்லாம் சிரிச்சுட்டு அப்படியே உட்காந்துட்டு இருக்கிறான். இதே நம்ம தயாங் தான் வந்து ஜங்கு கூட அப்படியே பேசுறான். ஜங்குக்கா என்னாச்சு என்னாச்சு, ஏன் ஒரு மாதிரி அழுது கையில கட்டு போட்டு இருக்கிறாருன்னு அழுதுட்டு இருக்கு, என்னாச்சு உனக்கு? ஜங்குக்கா சாரி, ஏதோ ஒரு கோவத்துல பேசிட்டேன். ஜங்குக்கா இங்க என்னை பாரு, ஒரு நிமிஷம் பாரு. சுக்கா என்னாச்சு, ஏன் ஜங்கு கையில கட்டு போட்டுருக்கு, என்னாச்சு? அவனுக்கு என்ன ஆனா உனக்கு என்ன? அதான் உனக்கு வந்து அந்த பிலிப்ஸ் இருக்கான்ல, அவனை போய் கொஞ்சி கொலாவிட்டு இங்க இருக்கு என்னத்துக்கு வர? தயாங் ஃபர்ஸ்ட் நீ போயிரு, உன் மேல செம்ம காண்ட்ல இருக்கிற, தயவு செஞ்சு போயிரு தயாங், எனக்கு கட்டு பேத்தாதான்னு சொல்லிட்டு நம்ம சுக்கா அப்படி ஒரு மாதிரி கட்டு போட்டுட்டு இருக்கிறான். நம்ம சுக்காக்குமே கண்ணு வந்து ஒரு மாதிரி டிஎஸ் வர மாதிரி தான் இருக்குது. இதே நம்ம ஜங்குக்கு டேய் சுகா, நான் ரூம் போகிறேன், நீ வா. ஜங்குக்கா நீ ஒரு நிமிஷம் போவாத, நில்லுன்னு சொல்றேன்ல. டேய் இல்லைடா, எனக்கு ஒரு மாதிரி தலைவலியாக இருக்குது, நான் ரூம் போகிறேன், நீ வா. உனக்கு தண்டை வயிறியா இருந்தாலும் மயிறு வலியா இருந்தாலும் ஒரு பிரச்சனையும் இல்லை, மூடிக்கிட்டு இங்கே ஒரு நிமிஷம் இல்லை, இவனுக்கு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு மெசேஜ் நம்ம சுக்கா அப்படியே தயாங்கிட்ட தான் பேசான். சுக்கா இப்போ என்னாச்சு, நீ ஃபர்ஸ்ட் எதுக்கு நீ ஜங்கு கையில கட்டு போட்டு இருக்கிறது, என்னாச்சு? அவனுக்கு என்ன ஆனா என்ன இப்போ, அவனுக்கு என்ன ஆனா என்ன? சுக்கா இப்போ நான் என்ன கேட்டேன், இப்போ என்னாச்சு? ஏன் ஜங்கு கையில இருந்து பிளட் வருது, இப்போ என்னாச்சு ஜங்குக்காக்கு? தயம் தயவு செஞ்சு நீ தாண்டா புரிஞ்சுக்கவே மாட்டேங்கிற, நீ தான் அவனை சுத்தமா புரிஞ்சுக்கவே மாட்டேங்கிற. அவன் என்ன செய்யறான், உனக்காக என்ன செய்யறான்றத புரிஞ்சுக்காம எப்ப பார்த்தாலும் அவனை கத்திக்கிட்டே இருக்கிறேன். அவன் கத்துறான், அவன் புரிஞ்சுக்க மாட்டேங்கிறான் பேசிட்டே இருக்கிறேன். உண்மையை சொல்றா, நீ தான் அவனை புரிஞ்சுக்கவே மாட்டேங்கிற. அவன் எதுக்கா வந்து அவனை அடிச்சா அவனுக்கு தெரியுமா? ஃபர்ஸ்ட் அந்த பிலிப்ஸோட மூஞ்சில இருந்த பிளட் வந்து நீ நினைச்சிட்டு இருக்கிற, கிடையாது, அது ஜங்குக்கோட பிளட். என்ன சுகா சொல்றீங்கன்னா இத்தனை நாளா நான் சரி சின்ன பையன் ஏதோ புரிஞ்சுக்காம நடந்துக்கிறேன்னு நினைச்சேன். சத்தியமா நீ முட்டாளடா, நீ முட்டாளா? அவன் உனக்காக என்ன செய்யறான் கூட புரிஞ்சுக்காம நீ பார்த்து லப கத்திக்கிட்டே கிடக்குற. சத்தியமா என்ன சொல்றது இல்லடா, அவன் யாருக்கும் அழுததே கிடையாதுடா. சத்தியமா அவன் ஒரு நிமிஷத்துக்காக எவனுக்கும் அழுத கிடையாது. இன்னைக்கு உனக்கும் கத்து அவன் அழுகிறான்டா. சத்தியமா நான் பார்க்க முடியல, உன் மனசு என்ன நினைச்சிருக்கேன் சுகா? இப்ப நீங்க என்ன சொல்றீங்க எனக்கு எதுவும் புரியல. உனக்கு என்ன புரியும்? இப்படிதான் உன்கிட்ட இருக்கிறான ஜங்குக்கு அப்படின்னு சொல்லிட்டு சுகா அப்படியே காண்டாயிடுறாங்க. சரி நம்ம ஜங்குக்கு டேய் சுகா விடடா, முடிஞ்ச பிரச்சனை விட என்ன கிளறேன், நான் போறேன், வாரண்டா வா, எனக்கு தலை வலிக்குதுன்றேன். மச்சான் மச்சான்னு சொல்லிட்டு பேரு நம்ம சுகாக்குமே என்ன பேசுனே தெரியல. நம்ம ஜங்குக்கு அப்படியே போயிடுறான். பேரு நம்ம தயாங்கு என்னதான் ஆச்சு, நான் என்ன சொன்னேன் இப்போ உனக்கு என்ன? நான் என்ன சொன்னாலும் உனக்கு புரிய போறது இல்ல. உனக்கு சொல்லி உனக்கு வெத்தலை பக்கம் வச்சு அழைச்சு மட்டும் என்ன புரோஜனமா போகுது? போ அந்த பிலிப்ஸ் இருக்கான்ல, அவனுக்கு இன்னும் ஏதாவது பிளட் வருதா, இன்னும் ஏதாவது வருதா, அவன்கிட்ட தட்டை வீட்டு தொடச்சிடுரு. காண்ட் எடுத்தா தயாங்கு, உன்னை ஒரு என் தம்பி மட்டும் பாக்குறேன், எனக்கு காண்ட் எடுத்திட்டு இருக்காத, மூட்டு போயிரு அப்படின்னு சொல்லிட்டு இந்த சைடு நம்ம சுதாவும் அப்படியே தங்கு பின்னாடி போயிடுறான்.